கதைச்சொலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இன்னைக்கு நான் சொல்ல போற கதை மதிப்பிற்குரிய தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய தோடு. பகுதி 1. எந்த ஊரில் இருந்தாலும் சந்நிதி தெருவுக்கு ஒரு தனி கலை, அழகு. இந்த ஊர் சந்நிதி தெருவின் அழகும் களையும் இன்னும் தனி. அபிமானத்தில் சொல்லுகிற வார்த்தை இல்லை, நேரில் வந்து பார்த்தால் தெரியும். சாதாரண அகலமில்லை. பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்தி வைத்தால் 30 வண்டிகள் நிற்கலாம். இந்த சாரியில் ஒரு 30 வீடு, அந்த சாரியில் ஒரு 30 வீடு. ஒவ்வொரு வீட்டின் முன்னும் 10 அடி தள்ளி ஒரு மரம். ஒரே மரம் இல்லை. வேம்பு, நாவல், விழா, வில்வம், நாரத்தை, நெல்லி, பன்னீர், பவளமல்லி, நந்தியாவட்டை, நாகலிங்கம், முருங்கை, இப்படி பொறுக்கி எடுத்த மரங்கள். அதாவது ஒரேடியாக கிளையும் கொப்புமாக பரவி தெருவை அடைத்து விடாத மரங்கள். இவ்வளவு அகலமும் தெருவை ஹோவென்று கண்ணுக்கு அடங்காமல் பெருக்கிவிடப் போகிறதே என்று பயந்து இந்த மாதிரி நடுத்தர மரங்களாக வளர்த்திருந்தனர். நல்ல வெயிலில் பார்த்தால்தான் இந்த அழகு தெரியும். வெயில் நிழலை சாப்பிட்டு விடாது, நிழல் வெயிலை சாப்பிட்டு விடாது. மரத்துக்கும் வீட்டு வாசலுக்கும் நடுவில் அரிசி மாக்கோலங்கள், புள்ளிக்கோலம், அச்சுக்கோலம், குழாய்க்கோலம், தேர்கோலம், போட்டி போட்டு வரைந்த கோலங்கள். கோவிலில் திருவிழா, சுவாமி புறப்பாடு என்று தூண்டுதல் தேவையில்லை. வருஷம் 365 நாளும் இந்த கோலங்களை பார்க்கலாம். தெருவின் விசால அழகின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வெளி வெளியாக ஊறிவிட்ட ஆசை. இந்த ஆசையை நேரில் காண விடியற்காலையில் கண் விழித்துக் கொள்ள வேண்டும். விடியற்காலை என்றால் காற்று கூட கண்ணை அமட்டி வந்து நட்சத்திரங்களின் மௌன ஒளியின் கீழ் உறங்குமே. அந்த விடியற்காலை அல்ல. இருட்டு மெதுவாக அவிழத் தொடங்கி கிழக்கில் நரை கண்டு காற்றும் விழித்து மெதுவாக தவழத் தொடங்குமே, அந்த சிறு காலை. அப்பொழுது பார்த்தால் சந்நிதி தெரு பெண்டுகள் நின்று குனிந்து கோலம் போடுகிறதை வாசல் வாசலாக பார்க்கலாம். கரிச்சான் கத்துகிற பொழுதே எழுந்து பல் தேய்த்து சாணம் கரைத்து வாசலில் தெளித்து பெரிய சதுரமாக அல்லது நீள் சதுரமாக பெருக்கி துப்புரவு செய்திருப்பார்கள். அப்பொழுது கரிச்சானின் குழைவோடு இன்னும் பல கூவல்களும் சேர்ந்திருக்கும். நாரத்தங்குருவிகள், திணைக்குருவிகள், காடைகள், கோவில் கோபுர மாடத்தை விட்டு பறந்து தெருவில் நடைபோடும் புறாக்களின் கூவல், சாலைய தெருவிலிருந்து புழு கொத்துவதற்காக வரும் 2-3 சேவல்கள், தொண்டைக்குள்ளேயே பாடிக்கொள்ளும் குறிப்பு எல்லாம் சேர்ந்துவிடும். லேசான குளிர்காற்றும் வேறு. திண்ணையில் படுத்திருந்த ஆண் பிள்ளைகள் விழித்து பாயை சுருட்டாமல் கால் விழிப்பும் அரைக்கால் விழிப்புமாக எழுந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். எதை பார்க்கிறார்கள், எதை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கே புரியாது. தலையை ஆட்டி தாளத்தை முனகிக் கொண்டு தெருவை கொத்துகிற சேவல்களை பார்க்கிறதா, படபடவென்று அடுத்து வந்து கூட்டமாக ஒரு வாசல் முன் இறங்கி கூவி கொத்தும் புறாக்களை பார்ப்பதா, கோலம் போடுகிற கை கால்களை பார்க்கிறதா, தென்றல் வீசுகிறதை அனுபவிக்கிறதா, அமிர்தம் போல உள்ளும் புறமும் குளிர்விக்கும் இந்த அமைதியை அனுபவிக்கிறதா? ஒன்றுமே புரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். வயசுக்கு ஏற்றாற்போல, பக்குவத்திற்கு ஏற்றாற்போல, துணிச்சலுக்கு ஏற்றாற்போல எதை எதையோ பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் புறாக்களையா, சேவல்களையா, கால்களையா, எதை என்று நிச்சயமாக சொல்ல முடியாத ஒரு பார்வை அது. தெரியும் கால்கள் எத்தனையோ வகை. கொலுசு கால்கள், உருட்டு கால்கள், எலும்புச்சம்பழ கால்கள், சந்தனக்கட்டை கால்கள், மாநிற கால்கள், கருப்பு கால்கள், குச்சி கால்கள், சப்பை கால்கள், பித்தவெடி கால்கள், வெண்ணெய் கால்கள், சுரைந்துவிட்ட வெள்ளைக்கோடு மறையாத கால்கள், எலும்பிலிருந்து பற்றுவிட்ட சதை தளர்ந்த கால்கள், கிழக்கால்கள், மசக்கை மிருகு பூத்த கால்கள். இத்தனையையும் எழுந்து ஆற்றங்கரைக்கு போகிறவர்கள் பார்த்து மனசில் போட்டுக்கொண்டுதான் போவார்கள். கிழக்கே இருந்து வந்தால் வடவண்டை சரகில் 4வது வீட்டு வாசலில் தெரிகிற 2 கால்கள் மாநிற கால்கள். உருட்டுமில்லை, கொலுசுமில்லை. குதிகாலுக்கு மேல் பின்னெலும்பும் தெரியவில்லை. முழு முழுவென்று பூசின வகையான பாதங்கள், கணுக்கால், ஆடு சதை, ஏன் முழங்கால் சில் கூட தெரிகிறது. பட்டுக்குட்டி சீட்டி பாவாடை நுனியை எடுத்து இடுப்பில் செருகி இருக்கிறாள். அப்பாவின் 5 முழ ஒற்றை சீர் சரிகை போட்ட அங்க வஸ்திரத்தையே சிற்றாடையாக மேலே போட்டுக் கொண்டிருக்கிறாள். அந்த சரிகை சீர் கூட வெறும் மஞ்சள் கோடாகத்தான் மிஞ்சி இருந்தது. நீரில் பல மாதமாக தோய்த்து தோய்த்து சரிகை கரைந்து விட்டது. ஏண்டி பட்டு, எத்தனை நாளேடி கோலம் போடுற? சட்னிக்கு எப்ப அரைக்கிறதா என்று குரல் கேட்கிறது. இதோ வந்துட்டேம்மா, ஆரம்பிச்சாச்சு. பாதையில எப்படி விட்டுட்டு வர்றது? நீ போ, ஒரு நிமிஷத்துல அத்தனையும் அரைச்சு தரேனா இல்லையா பாரு என்று திரும்பி பாராமலேயே கத்துகிறாள் பட்டு. இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சேடி, கொத்ஸுக்கு கத்திரிக்காய் நறுக்கணும், வெங்காயம் நறுக்கணும். பச்சை மிளகாயை விட்டுட்டியே. சரி சரி போ, எல்லாம் ஒரு நொடியில் ஆயிடும். இதோ கொஞ்சம் தான் பாக்கி, வரேன் போ. இன்னைக்கு என்ன சப்பர கோலம் வேண்டி கிடக்கு? சப்பரம் போடுறாளாம் சப்பரம். உன் ஆம்படையான ஏத்தி வச்சு இழுத்துட்டு போறியா? கல்யாணத்தை பண்ணி வையேன்,
அவனை வச்சு இதுல இழுத்துட்டு போறனா இல்லையா பாரேன். அதை கேட்டு அடுத்த வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த சிவகாமு அம்மாள் சிரித்தாள். போடு சக்கை என்றார் திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலையை குதப்பிக் கொண்டிருந்த நடேசு, சிவகாமியின் கணவர். பின்ன பாருங்களேன் மாமா, பாதி கோலத்துல வந்து இப்படி மொலுமொலுன்னு பிடுங்கினா நான் என்னத்த சொல்றது? அப்படி சொல்லுடி தகடினானா என்றான் கீழண்டை பக்கத்து வீட்டு குரட்டில் பாயில் உட்கார்ந்திருந்த பையன். 12 வயசு இருக்கும் அவனுக்கு. பட்டுக்குட்டி குனிந்த தலை நிமிராமல் திரும்பாமல் சொன்னாள். யார் அது? தண்டுவா? என்ன சொன்ன? தகடிக்கையா? என்ன துளுத்து போச்சு கட்ட? தகடிக்கையாமே தகடிக்கே? வாய மூடு, அதிக பிரசங்கி, வாய மூடு. தண்டம்னு பேர் வைக்கணும் உனக்கு, தண்டுன்னு வச்சுப்பிட்டா. ஏந்திரா, ஏந்திருந்து பைய சுருட்டி ஆத்தங்கரைக்கு போய் பல்ல தேய்ச்சி குளிச்சுப்பிட்டு படிக்கிறதுக்கு வழிய பாரு, மோர கட்ட. என்னமோ விளையாட்டா சொன்னா பிரமாதமா முறைக்கிறியே. சாயங்காலம் மகிழம்பூ யார் எடுத்து கொடுப்பா பாப்போம் என்றான் தண்டு. நீ போடா தண்டம், நீ பொறுக்கி கொடுக்காட்டா ஏன் கை எங்க போச்சு? தெருவில் சிலங் சிலங் சலங் என்று சின்ன மணியோசை கேட்டது. பட்டு இடுப்பில் தூக்கி செருகியிருந்த அங்கவஸ்திர தாவணியை சற்று தொங்கவிட்டாள். இழுத்து கட்டியிருந்த அங்கவஸ்திர தாவணியை சற்று முதுகை மூடினார் போல பரத்தி விட்டாள். ஆனால் இதெல்லாம் ஏதோ அசைப்பில் செய்வது போலவே இருந்தது. ஓசை நெருங்கி வந்தது. சின்ன ரேக்லா வண்டி அது. புங்கனூர் குட்டை ஒன்று அதை இழுத்து வந்தது. மாடு என்பதை விட கன்றுக்குட்டி என்றே சொல்லலாம். உடம்பை வளைத்து குனிந்து நின்ற பட்டு கடைக்கண்ணால் பார்த்தாள். தலையை சற்று நிமிர்த்தி பார்த்தாள். மார்பு படபடத்தது. ஊன்றி நின்ற உள்ளங்காலில் ஒரு குறுகுறுப்பு. ஆடு சதை துடையெல்லாம் லேசாக ஒரு நடுக்கம் ஓடி மறைந்தது. மறையவில்லை, திரும்பி திரும்பி நடுங்கிற்று. முத்துராமு, ஏய் போடா கண்ணு என்று சிலுக் சிலுக் என்று ஓடிய கன்றின் முதுகில் விரலை வைத்தான். லேசாக பாயத் தொடங்கிற்று கன்று. மறுபடியும் அசைப்பில் பார்க்கிறார் போல பார்த்தாள் பட்டு. முழு முழுவென்று கிருஷ்ண பரமாத்மா மாதிரி போய்க் கொண்டிருந்தான் முத்துராமு. நிகு நிகுவென்ற உடம்பு. வாழைப்பூவை உரித்து கொண்டே போனால் முதல் உள்தண்டு தெரியுமே, அந்த மாதிரி மஞ்சளுக்கும் வெள்ளைக்கும் நடுவான வர்ணம். காதில் 8 கல் வெள்ளை கடுக்கன், கழுத்தில் சங்கிலி, இடையில் பட்டையாக ஒரு பெல்ட், கருகருவென்று கட்டையாக வளர்ந்திருந்த குடுமி. ஆனால் குடுமியாக கட்டிக்கொள்ளவில்லை, அப்படியே அள்ளி செருகியிருந்தான். அந்த தலைமயிரும் நெற்றியிலிருந்தே வளர்க்கப்பட்டிருந்தது. அதை அப்படியே அள்ளி பின்னன் தலைமேல் சற்று இடது பக்கமாக சுருக்கு முடிச்சாக செருகியிருந்தது. அந்த சுருக்கோடு காதில் 8 கல் கடுக்கனோடு வளவென்ற அந்த கன்னத்தோடு பார்த்தால் பெண் மாதிரி கூட இருக்கும். வாட்ட சாட்டமான அந்த உருவம் பெண்ணாயிருந்தால் தஞ்சாவூர், பெங்களூர் கிருஷ்ணன் படங்களில் யசோதை நின்றிருப்பாளே, அந்த மாதிரி இருக்கும். முகத்தில் அப்படி ஒரு களை, வளவளப்பு, பால் வடிகிற தோல். கிருஷ்ணன் கூட ஆண் மாதிரியும் பெண் மாதிரியும் தான் இருக்கிறார். முத்துராமு, முத்துராமு, அவனை பார்க்கிற போது கிருஷ்ணன் நினைவுதான் வருகிறது. பட்டுவுக்கு ஏன் என்று தெரியவில்லை. தொண்டையை லேசாக அடைத்தது. இன்று மட்டுமல்ல, அடிக்கடி, தினமும் என்று கூட சொல்லலாம். சிலங் சலங் என்று பாய்ந்த ஓசை தெருக்கோடியில் திரும்பி மறைந்து தேய்ந்து விட்டது. சப்பரத்திற்கு விறுவிறுவென்று 2 சக்கரங்களை சுழித்துவிட்டு கோலக் குழாயை மாவு டப்பியில் போட்டுக்கொண்டு உள்ளே போனாள் அவள். பாகம் 2. மாடத்தில் மாப்பெட்டியை வைத்துவிட்டு அடுக்களைக்குள் நுழைந்தாள் அவள். பந்தமாக எரிந்து கொண்டிருந்த அடுப்பின் மீது அந்த பழைய இட்லி பானை சந்நிதி தெருவுக்கும் மடவிளாக தெருவுக்குமாக வெந்து கொண்டிருந்தது. பெரிதும் இல்லை, சிறிதும் இல்லை. 2 தட்டிலுமாக 22 இட்லி குத்தலாம். அவளுக்கும் அவள் தாயாருக்கும் சோறு போட்டு கொண்டிருந்தது இந்த 22 குழிகள்தான். இன்று வெந்தால்தான் நாளை கந்தாயம் நடக்கும். இன்னும் ஈடு எடுக்கலையாமா என்று கொத்சுக்கு கத்திரிக்காயும் வெங்காயமும் நறுக்கிக் கொண்டிருந்த தாயாரை பார்த்து கேட்டாள் பட்டு. எடுக்கிற சமயம்தான். நீ முதல்ல சட்னி அரைச்சு வையே. கல்யாணமா, கார்த்திகையா, வெண்ண தாழியா, குதிரை வாகனமோ என்னமோ பெருசா வரிஞ்சு கட்டின்ட்டு கோலம் போடுறியே, என்னத்துக்கு? தலைக்கு மேல வேலை கிடக்கு. மணி 6 போறது. கோலம் போடுறது மாத்திரம் வேலை இல்லையாக்கும் என்று தேங்காய் துருவலையும் பொட்டு கடலையையும் அம்மி மீது கொட்டினாள் பட்டு. அதுக்காக எத்தனை பெருசு? நீ குற்ற மாவுல தினமும் 2 அடுக்கு தோசை வாக்கலாம் போல் இருக்கு. ஆமா, தோசை வாக்கலாம், காசாக்கலாம். எப்பா பார்த்தாலும் காசு காசுன்னு பரப்பு தான் உனக்கு. காசு காசுன்னு பறக்கிறேனா நானா? காசு இல்லாம உனக்கு மானியம் எழுதி வச்சிருக்கானா ராஜாங்கத்துல? கோலத்தை சின்னதா போட்டு சட்டு புட்டுன்னு வாடினா வியாதியமாட கிளம்புறியே ஆரத்தல். கோலம் பெருசா போட்டதான் லட்சுமிகரமா இருக்கு, பாந்தமா இருக்கு. கோயில் வாசல் நேரம் இருக்கு. கோலம் போட்டா புண்ணியம் தானே. குருவி கொத்தும், எறும்பு தின்னும், புறா கொத்தும், சுவாமிக்கும் சந்தோஷம். சமத்து இல்லாம குடித்தனம் பண்ணிட்டு வாரி இறைச்சா சாமி சந்தோஷப்பட மாட்டார்டி.
ரொம்ப தலைகீழா நிக்காத. வயசு 14 ஆச்சு. உடம்ப போத்து மாதிரி வளர்த்துண்டு வாசல்ல நிக்க வேண்டாம்னு சொன்னா மேல மேல பதில் பேசின்னு இருக்கியே என்ன? பட்டுவுக்கு இப்பொழுது பதில் பேசத்தான் முடியவில்லை. பட்டென்று ஏதாவது சொல்லி வாயில் போட வேண்டும் என்று துடித்தது. ஆனால் நாக்கு சுருண்டு விட்டது. உடம்பை நினைத்தால் அவளுக்கே நமநமவென்றது. போன வருஷம் தேங்காய் எண்ணெய், பெருங்காயம், நல்லெண்ணெய், காப்பி பொடி, ஓமம், மிளகு, சீரகம், காசு டப்பா, கணக்கு புஸ்தகம் எல்லாம் வைத்து அடைத்த இந்த பீரோ அவள் உயரம்தான் இருந்தது. அதன் மேல் வைத்திருக்கிற சர்க்கரை சம்படத்தையும் சூர்க்கத்தியையும் எடுக்க வேண்டும் என்றால் கால் விரல் மீது நின்று எம்பி பீரோவின் மேல் குசலையை பிடித்தவாறு எட்டி பார்த்து கையை நீட்டி துழாவி எடுக்க வேண்டும். இந்த வருஷம் அதே பீரோ அவள் மோவாய்க்கு கீழே போய்விட்டது. பல சமயங்களில் மோவாயை பீரோ ஓரத்தில் வைத்து அழுத்தி தன் உயரத்தை அளந்து கொள்வாள். உயரம் மட்டுமில்லை, எல்லாமே மாறிக்கொண்டிருந்தது. பாதம் நீண்டு விட்டது, கை நீண்டு விட்டது, வளையல் போட முடியவில்லை. இந்த வருஷம் பிரம்மோற்சவத்தின் பொழுது வளையல், ரவிக்கை, பாவாடை எல்லாமே புதிதாக மாற்ற வேண்டியிருந்தது. போன வருஷத்து பாவாடையை தூணில் சுற்றி அம்மா கை துடைக்க வைத்திருந்தாள். 2 மாசத்துக்கு பிறகு அதுவும் தூணை விட்டு இறங்கி சாப்பிட்ட தரையை துடைக்கும் சுருணையாகிவிட்டது. கறி நறுக்க உட்காரும் பொழுதும் அப்பளம் உலர காவல் காக்கும் பொழுதும் தன் பாதத்தை பார்ப்பாள். தொட்டு தடவி பார்ப்பாள். ஒரு புது வளவளப்பு, மினுமினுப்பு. குளிக்கும் போது ஆடு சதை, துடை, புஜங்களை எல்லாம் தேய்த்து விட்டு கொள்கையில் இதெல்லாம் போன வருஷ புஜமா காலா? வெள்ளரி பழத்தை தடவுகிறார் போல ஒரு அழுத்தம். வர்ணம் கூட மாறிவிட்டது. அவள் அப்படி மாநிறம் என்று கூட சொல்ல முடியாது. மாநிறத்துக்கும் ஒரு மாற்று குறைந்த சருகு பழுப்பு. ஆனால் அது இப்பொழுது புளியும் விபூதியும் போட்டு தேய்த்த ஏனம் போல மாயமாக மாறி கிடந்தது. அவளும் இப்பொழுது நல்ல சிவப்புதான் என்று யாரும் சொல்வார்கள். பிற்பகலில் கூடத்தில் உட்கார்ந்து தலைவாரி கொள்ளும் பொழுது ரசம் போன கண்ணாடி கூட அப்படி சொல்கிறது. என்ன இருந்தாலும் முத்துராமவின் நிறம் மாதிரி வராது. அவன் நிறம் சுரைக்காயின் நிறம், பழுத்த சுரைக்காயின் நிறம். உடம்பில் ஒரு எலும்பு தெரியாது அவனுக்கு. முன்கழுத்து எலும்பு கூட தெரியாது, அப்படியே பழம். பாத எலும்பு கூட தெரியாது, மழமழப்பு. அதற்காக புசு புசுவென்று குண்டாகவா இருக்கிறான்? அதுவும் இல்லை, மையமான உடம்புதான். அது பிறவி. கிருஷ்ணன் மாதிரி அவன் கண் கூட எப்பொழுதும் மையிட்டது போல இருக்கும். அப்படி ஒரு கருப்பு. இப்படி பால் வடிகிற முகத்துக்கு இந்த மாதிரி பெரிய கருத்த நீர் மிதக்கிறார் போல கண்ணு மிராவிட்டால் இப்படி கிருஷ்ணன் மாதிரி எப்படி இருக்க முடியும்? அவனும் திடீர் என்று எப்படி வளர்ந்து விட்டான், பெரியவனாகிவிட்டான். 3வது வருஷம் வரை சடுகுடு ஆட வந்து கொண்டிருந்தவன் அந்த 3ஆம் வருஷ பிரம்மோற்சவத்துக்கு பிறகு அப்படியே நின்று விட்டானே. பெரியவர்களாகிவிட்டால் இப்படித்தான் தனியாகி விடுவார்களோ எல்லோரும்? அவளுக்கு கூட இப்பொழுது இந்த ஒதுக்கம் வந்துவிட்டது. 10 நாளாயிற்று. சலாங்குடுகுடு ஆடப் போகவில்லை. போன பௌர்ணமி என்று அம்மா கத்து கத்து என்று கத்தினாள். ஏண்டி பட்டு, உனக்கு உடம்புல வெக்கம் சொருண ஏதாவது இருக்கோ? மேலா கையும் போட்டுக்கிட்டு புருஷ பசங்களோட சலாங்குடு ஆடுற, மணல்ல விழுந்து பிறல்ற. ஏண்டி, நீ என்ன பொம்மநாட்டி ஜென்மமா குதிரையா? துளி கூச்ச நாச்சம் இல்லாம இது ஏதடி அம்மா? ஊர்ல யாராவது பொண்ணா பிறந்தது ஏதாவது இந்த மாதிரி ஆம்பளைகளோட விளையாடுறதோ உனக்கு தெரியறதா? அது நீ மட்டும் ஏண்டி இப்படி சுத்தர? பொன் குழந்தைனா பொன் குழந்தைகளோட கலந்துக்கும். பாண்டியாடும், பல்லாங்குழியாடும், புளியங்கொட்டாடும். இப்படியா நாய் மாதிரி ஆம்பளை பசங்க மேல தெருவில் புரளும்? என் வயிற்றுல புளிய கரைக்கிறதடி இதெல்லாம் கண்ணால பார்த்தா. இத பாரு, நீ சொன்னதை கேட்டுண்டு வீட்டோட கிடக்க போறியோ இல்லையோ? வாசப்படி இடுக்கலாச்சு ஒசரம். உடம்பானா மொச்சக்கொட்டை ஊர்றாப்புல ஊறி கிடக்கு. சொன்னதை கேட்க மாட்டேன், என் இஷ்டப்படிதான் சுத்துவேன்னு சொல்லிவிடு. ஆறோ குளமோ கிணறோன்னு ஏன் காரியத்தை பார்த்துக்கிறேன். அப்புறம் அக்கடான்னு தாந்தோணியா தெரியலாம். என்னடி வாயை திறக்க மாட்டேங்கிறியே? பட்டு வாயை திறக்கவில்லை. சுருக் சுருக்கென்று தோலில் ஏறின இந்த ஊசிகளை சகித்துக்கொண்டு கல்லாக நின்றாள். உள்ளே மட்டும் மனசு கரைந்து கொண்டிருந்தது. அம்மா சொன்னது அவ்வளவும் உண்மை. விவரம் புரிந்த நாள் முதல் பெண் குழந்தைகளோடு எப்போது விளையாடினோம்? ஒரு காலை மடக்கி, ஒரு காலை பரத்தி, பாவாடையில் புளியங்குட்டைகளை போட்டு தூக்கி எறிந்து புறங்கையில் பிடிக்கிற குட்டிகளை அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டாள். பார்த்தாலும் போய் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றாது. அவளுக்கு ஜமா சந்நிதி தெரு, மடவிழகா திருப்பையன்கள்தான். அரிச்சுவடியிலிருந்து அப்பா செத்துப்போன 4ஆம் வருடம் 5வது பரீட்சை எழுதி முடித்த வரையில் பையன்கள்தான் அவள் தோழர்கள். அப்புறமும் 3 வருஷமாக அந்த தோழமைதான். சமத்தியாக அடி விழுகிற பிள்ளையார் பந்து, பேய் பந்து, இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் அவளுக்கு உயிர். அவள் குறி தப்பாது. ஒரே அடியில் பிள்ளையார் செங்கல் மல்லாந்து விடும். பந்தை எடுத்து எந்த பயல் முதுகிலாவது குறி வைத்தாளானால் கண் வைத்த இடத்தில் குத்தி திரும்பும் அது.
நொண்டி ஆடினால் 2 எல்லைக்கோட்டுக்கும் நடுவே மூலையில் நெருக்கி மடேர் என்று தலையில் கையால் போடுவாள். எந்த பயலும் தப்ப முடியாது. பட்டு நூல்காரத் தெரு தஸ்மா மகன் சோகை தோலையும் பழுப்பு பல்லையும் காட்டி சிரித்துக்கொண்டே அவள் கைக்கு அகப்படாமல் நழுவிக் கொண்டிருந்தான். மூலையில் நெருக்கி கூட தலையை தாழ்த்தி ஓடிவிட்டான். எல்லா பயல்களும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பட்டுக்குட்டி, அவங்கிட்ட உன் ஜம்ப சாயாதடி, சோக புடிச்சாப்ல இருக்கான்னு நினைச்சியா? பாம்பு குட்டியாக்கும் என்று முட்டு காலை அகட்டி நின்று கத்தினான். நீ சும்மா இருறா கிடக்கு என்று நுண்டிக்காலை இடது முழங்காலில் ஊன்றி சற்று நின்று நெற்றி வேர்வையையும் மூக்கின் கீழ் முத்திட்ட வியர்வையையும் துடைத்து கொண்டாள் பட்டு. சிரிப்பு கிளம்பிற்று. இத பாரா, உங்க தஸ்மா என்ன ஆரம் பாரிப்ப என்று நொண்டிக்கொண்டே பாய்ந்தாள். வேகம் இரட்டித்து விட்டது. சிரித்துக்கொண்டே ஓடிய தஸ்மா மகனுக்கு முகத்தில் சிரிப்பு மறைந்தது. கவலை வந்துவிட்டது. இப்படியும் அப்படியும் ஒரு மூலையில் சிக்கிக் கொண்டான். ஒரு பக்கமும் போக முடியவில்லை. கையை முறம் மாதிரி வீசிக்கொண்டிருந்தாள் அவள். கடைசியில் நெருங்கி நெருங்கி அந்த பயலின் மார்பில் 2 உள்ளங்கைகளையும் விரித்து சதக்கென்று ஒரு அடி அடித்தாள். அந்த பயல் அப்படியே மல்லாந்து எல்லைக்கோட்டுக்கு அப்பால் மடார் என்று விழுந்தான். பின்னந்தலை தரையில் மோதிற்று. அவன் எழுந்து கொள்ள 10 வினாடி ஆயிற்று. கண் கலங்கிவிட்டது. பட்டு பார்த்தாள். காலை கீழே போட்டு அவனிடம் ஓடி, ரொம்ப வலிச்சிடுதடா தஸ்மா என்று அவன் தலையை தடவி கொடுத்தாள். இல்லை என்று சிரித்துக்கொண்டு ஓரமாக போய் உட்கார்ந்தான் அவன். அன்று போனவன் 3 நாள் விளையாட வரவில்லை. 4ஆம் நாள் காலையில் இட்லி வாங்க வந்தவன் துணியால் செய்த ஒரு புது பொம்மையையும் ஒரு சுருட்டு பழைய அசல் சரிகைகளையும் கொண்டு வந்தான் அவளுக்கு. அவனுக்கு 3 நாளாக உடம்பு சரியில்லையாம். இன்னைக்கு விளையாட வருவேன், ஆனா நம்மள உன் கட்சியில தான் சேர்த்துக்கணும் என்று சொல்லி வைத்தான். அவளுக்கு பாவமாயிருந்தது. நல்ல பயல். போன மாசம் காலரா வந்து பொட்டென்று செத்து போகிறதற்கு முதல் நாள் வரையில் அவள் கட்சியில்தான் இருந்தான். எந்த விளையாட்டிலும் கட்சி பிரிக்கும் பொழுது சூதுவாதெல்லாம் செய்து அவன் தன் கட்சியில் இருக்கும்படியாக சமர்த்த பண்ணி விடுவாள் பட்டு. நொண்டியாட்டம் பேய் பந்தெல்லாம் விட அவளுக்கு சலாங்குடுதான் உயிர். மூச்சு பிடித்து காலால் எட்டி ஒரு பயலின் மூக்கில் கால் விரலால் தேய்த்து விட்டு ஓடி வருவாள். தன் பக்கம் மூச்சு பிடித்து வருபவனை காலை பிடித்து இழுப்பாள். ஒரே கட்டாக கட்டி வீசி எறிவாள். அவளை கட்டினாலும் உயிர் போனால் கூட மூச்சை விடமாட்டாள். திமிரிக் கொண்டு கோட்டை எட்டி விடுவாள். அப்படி எட்டாதது இத்தனை வருஷங்களில் ஒரு 20 தடவை இருக்குமோ என்னவோ, அதற்கு மேல் இராது. அம்மா சொல்கிறது உண்மைதான். போன மாசம் ஒரு நாள் அந்த வீதியூரார் வீட்டு கணேசன் பயல் சலாங்குடு ஆடும்போது அவளை கட்டி போடுகிறேன் என்று இறுக கட்டி கொண்டு விட்டான். எப்படித்தான் நடந்ததோ, விரல்களோடு விரல்களை வேறு கோர்த்து கொண்டான். மேல் கையை பிடித்து பார்த்தான். மூச்சை விட்டுட, புடிச்சுண்டு நிற்கிறியே, நீ ஒரு ஆம்பளை மாதிரி என்று மேலாக்கை சரிப்படுத்திக் கொண்டு வந்து நின்றாள் அவள். அன்று முதலே அவளுக்கு என்னவோ போலிருந்தது. சடுகுடு விளையாடக்கூடாது என்று லேசாக ஒரு பயம் கூட வந்துவிட்டது. எல்லா பையன்களும் அப்படி இல்லை. ஆனால் இந்த 6ஆவது மௌலி முழியன் இந்த 3 பயல்களும் வந்து கட்டினால் என்னமோ போலிருக்கும். இனிமேல் சடுகுடு வேண்டாம் என்று தோன்றிற்று. ஆனால் தண்டு, சப்பானி, சாரதி இவர்களுடைய நச்சரிப்பு தாங்காமல்தான் அவள் போய் வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் வீட்டில் உட்கார முடியவில்லை. அந்த வீதியூரார் வீட்டு கணேசன் பயல் கட்டினதை நினைத்தால் எதையோ மிதிக்கக்கூடாததை மிதித்தாற் போல மூக்கும் புருவமும் சுளித்தன. காலி பயல். அது சிரிக்கிறதும் பார்க்கறதுமே என்னமோ பண்ணும். இந்த ஊர் கூட இல்லை அதுக்கு. இருந்தால் இப்படி இருக்குமா? வீதியூர் மாமா பிள்ளை இல்லை என்று தங்கை பிள்ளையான இதை கொண்டாங்குடியிலிருந்து அழைத்து ஸ்வீகாரம் எடுத்து பூநூல் போட்டு ஊரோடு வீட்டோடு வைத்து கொண்டு விட்டார். நல்ல கருப்பு, எப்போதும் எண்ணெய் விழுகிற முகம், அசட்டு சிரிப்பு, கள்ள பேச்சு, எண்ணெய் சிக்கும் அழுக்கும் முடிச்சுமாக ஒரு பூநூல். இதெல்லாம் போதாதென்று ஒரு கால் வேறு வீக்கம். சேச்சி, கட்டிண்டது பாரு சனி. அம்மா சொல்கிறது உண்மைதான். இனிமேல் புருஷ பயல்களின் சங்காத்தம் கூடாதுதான். அன்று தண்டு வந்தான், கூப்பிட்டான். போடா வேலை மனக்கெட்டவனே என்று அம்மா இறைந்தாள். வாசலிலேயே 10 நிமிஷம் நின்று பார்த்துவிட்டு போய்விட்டான் அவன். 1 நாள், 2 நாள், 4 நாள், 15 நாளுக்கு மேலாகிவிட்டது. பட்டு வீட்டோடுதான் கிடந்தாள். இதுவும் பழக்கமாகிவிட்டது. முதலில் கால் தரிக்கத்தான் இல்லை. வீதி மண்ணை நினைத்து நினைத்து கால் பறந்தது. ஆனால் அந்த வீதியூரார் வீட்டு பயலை நினைத்ததும் துவண்டு விட்டது. அந்த பயலை நினைத்து நினைத்தே உடம்பு வீட்டுக்குள்ளேயே கிடக்க பழகி கொண்டது. ஆனால் அம்மா அப்படி அடியோடு கட்டை போட்டு விடவில்லை. கோயிலுக்கு போவதை தடுக்கவில்லை. கோயில் பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தடியில் பூக்களை பொறுக்கி அங்கேயே உட்கார்ந்து ஒரு மாலையாக தொடுத்து புவனேஸ்வரிக்கு கொடுத்துவிட்டு வருவதை தடுக்கவில்லை. கோயில் பெரிய கோயில். பிரகாரம் ஹோவென்று கிடக்கும். தெற்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதியின் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டால்
எழுந்து வர முடியாது. எதிரே நந்தவனத்து மரங்களை விட்டு இறங்கி பிரகாரத்தில் நடைபழகும் நார்த்தங்குருவிகளையும் புறாக்களையும் பார்த்து கொண்டே இருந்தால் நாம் எங்கே இருக்கிறோம், யார், எங்கே போக வேண்டும் என்ற ஞாபகமெல்லாம் அழிந்து கிடக்கும். மனசு எங்கேயோ போய் ஒட்டிக்கொண்டு திரும்பி வர இஷ்டமில்லாமல் கிடப்பது போல் கிடக்கும். மேலண்டை பிரகாரத்தில், அதாவது புவனேஸ்வரி கோவிலுக்கு பின்பக்கம் மகிழ மரம் 2 உள்ளது. மாலை காற்றில் அசைந்து அசைந்து மகிழ மலர்கள் தோடு தோடாக கொட்டி கிடக்கும். தோடு தோடாக என்று இவளுக்கு முதலில் தோன்றியதில்லை. ஏதோ 4 வருஷ பழக்கம். அந்த பூக்களை நூலில் கோர்த்து புவனேஸ்வரிக்கு போட வேண்டுமென்று ஒரு நாள் தோன்றிற்று. அப்பா ஒரு நாள் மாயவரம் போய்விட்டு வரும்போது திருவிடை மருதூர் ரயிலடியில் விற்றான் என்று ஒரு மகிழம்பூ மாலையை வாங்கி கொண்டு வந்திருந்தார். மகிழம்பூவை மாலையாக தொடுத்தால் இவ்வளவு அழகாக இருக்குமா? அன்றிலிருந்து அவள் மேலண்டை பிரகாரத்து மகிழ மரத்தடியில் மாலை வேளையில் பாவாடையை பரத்தி கொண்டு உட்கார்ந்து விடுவாள். விளையாடிவிட்டு வந்ததுமே அதுதான் வேலை. கையை காலை அலம்பி முகத்தை கழுவி கோயிலுக்கு போய்விடுவாள். அதே விளையாட்டு படையும் அவளோடு வந்து பூக்களை பொறுக்கி பாவாடை விரிப்பில் போடும். 3 மாலை காணும். 2 கோயிலுக்கு கொடுத்துவிட்டு 3வதை வீட்டில் அலமாரியில் வாயில் கால் விரலை போட்டு உட்கார்ந்திருக்கும் ஆலிலை கிருஷ்ணன் படத்துக்காக கொண்டு வருவாள். இந்த மகிழம்பூ தோடு மாதிரியாக இருக்கிறது என்று அவளுக்கு தோன்றுவதில்லை. ஆனால் நவராத்திரியின் பொழுது கோயிலில் ஒருவர் வந்து கதை சொல்லும் போதுதான் அது தோடு மாதிரி இருப்பதாக தோன்றிற்று. சிவனுடைய பெருமை, அவன் ஆலகால விஷயத்தை கூட சாப்பிட்டுவிட்டு பிழைத்தது எல்லாவற்றுக்கும் யார் காரணம்? எல்லாம் உன் காது தோட்டின் மகிமைதானம்மா தாயே என்று யாரோ பாடினாராம். அதை கேட்டது முதல் அந்த காது தோடு அவள் நெஞ்சில் ஒரு சிலுசிலுப்பை கிளறும். கண்ணை மூடும் பொழுதெல்லாம் கிரீடம் வைத்த முகம் ஒன்று தோன்றும். அழகான அழகில்லை, அந்த அழகை கூட்ட ஒரு புன்னகை. அந்த புன்னகையை நினைத்து கொண்டே அவள் கண்ணை மூடி படுத்திருக்கும் போது, என்னடி சிரிக்கிற என்று அம்மா ஒரு நாள் இரவு கேட்டாள். அப்படி தொற்றுகிற புன்னகை அது. ஆனால் அந்த புன்னகையை விட காதில் பளிர் பளிர் என்று பூக்கிற அந்த தோடுதான் அவள் கண்ணிலும் நெஞ்சிலும் பூத்து பூத்து நின்றது. அன்று அவர் சொன்னதை கேட்டுவிட்டு வந்து படுத்து கண்ணை மூடிய போது நீலம் பூசின கண் மூடு வெளியில் ஒரு பூ மாதிரி தெரிந்தது. மகிழம்பூதான் அது. அந்த மகிழம்பூவே அவள் அறியாமல் பச்சையும் நீலமும் கொட்டும் தோடாக மாறிற்று. அந்த தோட்டையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். தோட்டை தவிர வேறு ஒன்றுமில்லை. தோடு தோடு தோடு. அவளே தோடாக மாறி கிடந்தாள். அந்த தோடு தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்தது. ஒரு காது தெரிந்தது. யாருடைய காது அது? எந்த காதில் இந்த தோடு இருக்கிறது? வளவளவென்று மினுமினுவென்று பூனை மயிர் மின்னும் கன்னம் தெரிந்தது. குழந்தையைப் போன்ற முற்றாத கொழுந்து தோல். அதை பார்த்து பார்த்து அந்த தோடு விம்மிற்று வியந்தது. அந்த வியப்பை பளிர் பளிர் என டால் வீச்சாக வீசிற்று. யாருடைய முகம்? கூர்ந்து கவனித்தாள். தெரிந்த முகம்தான். முத்துராமவின் முகம். ஆமாம், முத்துராமவின் முகம். கல்யாண தாத்தாவின் பிள்ளை முத்துராமுதான். 3வது வீட்டு கல்யாண தாத்தாவின் பிள்ளை முத்துராமுதான். முத்துராமு. பட்டுவின் உடலெல்லாம் ஏதோ சில்லென்று பால் பொங்கி வழிவது போல் இருந்தது. உடம்பு மட்டுமில்லை, உள்ளே எலும்பு, வயிறு, குடல், மார்பு எங்கு பார்த்தாலும் பொங்கி வழிந்தது. நகக்கண்ணெல்லாம் சிலீர் என்றது. மயிர் காம்பெல்லாம் மலர்ந்தது. படுத்திருந்தவள் எழுந்து உட்கார்ந்தாள். சுவரில் வெற்றும் விளக்கின் கோழி முட்டை கண்ணாடிக்குள் தீ போட்டு மினுங்கிற்று. அம்மா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மார்பின் மீது கையை வைத்து காலை சற்று பரப்பி மல்லாந்து அடித்து போட்ட உறக்கம். பட்டு மீண்டும் கண்ணை மூடினாள். நெஞ்சு கொள்ளவில்லை. ஏதோ அடைத்தது. உதட்டை கடித்து கொண்டாள். கரகரவென்று கன்னத்தில் விழுந்த நீரை துடைத்து கொண்டே மெதுவாக எழுந்து பூஜை அலமாரியை திறந்தாள். ஒரே இருள். ஆனாலும் ஆலிலை கிருஷ்ணன் முகம் அவள் மனசுக்கு தெரிந்தது. அதன் முன்னால் விழுந்து வணங்கினாள். நான் பெரியவளாக கூட இல்லையே, ஏன் இப்படியெல்லாம் என்று கிருஷ்ணனை பார்த்து ஏதோ தவறு செய்துவிட்ட மாதிரி கரைந்தாள் அவள். வணங்கிவிட்டு எழுந்து நிற்கும்போது முழங்கால் சொடுக்கிற்று. அந்த சொடுக்கலை கேட்டு அம்மா விழித்துக்கொண்டு விடுவாளோ என்று திரும்பி பார்த்தாள். நல்ல வேளை, அம்மா எழுந்திருக்கவில்லை. திரும்பி பாய்க்கு வந்தவள் இப்படியே உட்கார்ந்திருந்தாள். பாலில் நீரை விட்டாற் போல துளி வெளிச்சத்தை கலந்து கரைத்த அந்த முக்கால் இருளை கூட அவளுக்கு பார்க்க பிடிக்கவில்லை. முழு இருளாக வேண்டியிருந்தது அவளுக்கு. கண்ணை மூடிக்கொண்டாள். கண்ணை மூடினால்தான் தோடு தெரிந்தது. அதன் பூரிப்பை பார்க்க முடிந்தது. எப்பொழுது தூங்கினோம் என்று தெரியவில்லை. மறுநாள் காலையில் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அம்மா அவளை எழுப்ப வேண்டியிருந்தது. அவ்வளவு அயர்ந்த தூக்கம். ஆனால் அப்படி சற்று கூடுதலாக தூங்கியது கூட நல்லதாக போய்விட்டது.
கோலமாவு டப்பையுடன் அவள் வாசலில் அடியெடுத்து வைப்பதற்கும், போடா கண்ணு என்று நல்ல வார்த்தை சொல்லி மாட்டை தடவிக்கொண்டு ரேக்லாவில் முத்துராமு வாசலோடு போவதற்கும் சரியாக இருந்தது. ஏதோ சொல்லி வைத்தாற்போல் அல்லவா அவள் வரும் சமயம் பார்த்து வாசலை கடக்கிறான் அவன். கோலம் போட்டுவிட்டு உள்ளே வந்தவள் பூஜை அலமாரியின் முன் ஒரு கோலம் போட்டாள். என்றுமில்லாத ஒரு புது கோலம். 8 வட்டம் வைத்த தோடு. ஆனால் மாத்தோடு இது. அந்த மாத்தோட்டை கொடுத்து ஒரு வரம் கேட்டாள் அவள். மனதுக்குள் கேட்டாள். கேட்கக்கூட இல்லை, நினைத்து கொண்டாள். இந்த மாத்தோடு மாத்திரமில்லை, மகிழம்பு தோட்டால் தினமும் ஒரு மாலை போடுகிறேன். அப்புறம் அது ஆன பிறகு புவனேஸ்வரிக்கு அவள் காதுக்கு பளிச்சென்று ஒரு ப்ளூ ஜாகர்த்தோடு போட வேண்டும். எது ஆன பிறகு? அதை எதற்காக சொல்ல வேண்டும்? அவரை விட்டு, முத்துராமவை விட்டு அந்த தோட்டை போடச் சொல்ல வேண்டும். அவர் வாங்கி கொடுத்து நான் அதை என் கையால் கொடுக்க வேண்டும். இல்லை, அவரேதான். அவர் கையாலேயே கொடுக்கட்டுமே. நான் கொடுத்தால் என்ன, அவர் கொடுத்தால் என்ன? ப்ளூ ஜாகர்த்தோடு என்ன விலை இருக்கும்? 200 இருக்குமா, 300 இருக்குமா? மளிகை விச்சு ஐயர் வீட்டிற்கு இட்லி கொடுக்கும்போது அதையும் விசாரித்து விட்டாள். நெழுவாக அவள் விசாரித்த சமர்த்து அவளுக்கு தெரியும். இப்படி வச்சுட்ரி குழந்தை என்று ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்திருந்த விசாலத்தம்மாள் தூணூரமாக சுட்டி காட்டினாள். பட்டு இட்லி தட்டை வைத்துவிட்டு பார்த்து கொண்டே இருந்தாள். என்னடி குழந்தை பார்க்குறே? ஒன்றுமில்ல மாமி. என்னடி சொல்லேன். இன்னைக்கு உங்களை பார்த்தா ரொம்ப களையா இருக்கு மாமி. அதுவும் அந்த தோடு பளீர்னு உங்க கண்ணமெல்லாம் விளக்கேத்தி வைக்கிறா போல அப்படியே கொட்டுறது என்றாள் பட்டு. என்னடி குழந்தை இது, இத்தனை நாளா கவனிக்கலையா நீ? பார்க்குறேன் மாமி, இன்னைக்கு என்னமோ பூத்து கொட்டுறது அது. எல்லாரும் அப்படித்தான் சொல்றா. திருவேங்கடம் செட்டி பொண்டாட்டி கூட இது மாதிரி ஒன்று வாங்கி கொடுங்களேம்மா எனக்குன்னா. இது மாதிரினா இது என்ன ரங்கூன் வைரமா? ஒரே தினுசா வச்சிருக்கோம், வாங்கிட்டு வரலான்னு சொல்றதுக்கு ஏதோ அகஸ்மாத்தா கிடைச்சது. சக்கரமையங்கார் கிட்ட யாரோ கிருஷ்ணா பள்ளிக்காரா வித்துக்குடுன்னு கொடுத்தாளாம். அவர் இவர்கிட்ட காமிச்சிருக்கார். என்ன விலையானாலும் எனக்கு தானே இவர் வாங்கிட்டு வந்துட்டார். 3200 ரூபாய் ஆச்சு. திருவேங்கடம் பொண்டாட்டி 4000 தரேம்மா, எனக்கு கொடுத்துடுங்கோம்மா. எப்படி கொடுக்கறது சொல்லு? கேட்கறது தான் நியாயமோ? ஏதோ நல்லதா கிடைச்சிருக்கு, அவளே வச்சுக்கிட்டோம்னு இருக்க வேண்டாமோ? வாயை திறந்து கேட்பாளோ? அவளுக்கு என்ன மாமி, லட்சமா கொட்டி கிடக்கு. லட்சக்கணக்கா கொட்டி வச்சிருந்தா கேட்டுப்படுறதோ? கேட்டாலும் கொடுப்பாளா யாராவது இந்த சாமான? நான் தான் கொடுக்கலையே. பணம் இருந்தா என்னவானாலும் கேட்கறதானே. கேட்டா கிடைச்சிருமோ? கிடைக்கணும்னு இருந்தா தான் கிடைக்கும். ஆமா மாமி என்று அவள் முகத்தையே சற்று நேரம் பார்த்துவிட்டு வந்தாள் அவள். ஆனால் விலை சொன்னதுமே நரநரவென்று உள்ளே ஏதோ பாய்ந்து குடைந்தது. 3000 4000க்கு அவர் எங்கே போவார்? முத்துக்காமு. அதுவும் அப்படி வாங்கி கோயிலுக்கு கொடு என்றால்? வீட்டுக்கு வந்த பொழுது கூடத்துக்கு முன்னால் தாழ்வாரத்தில் வெயில் விழுந்து கிடந்தது. கத்தரித்தாற்போல் விழுந்த நிழலிலை. மேலண்டை சுவர் இடிந்து பூச்சி வெட்டின தலைமயிர் மாதிரி மேற்பக்கம் ஒரு சமனமாக இன்றி புள்ளலும் பொக்கையுமாக கிடந்தது. அந்த நிழல்தான் அவளை பார்த்து சிரித்தது. விடிஞ்சா இட்லியை வித்து 2 ரூபாய் மிச்சம் காண இடுப்பொடிகிறது. புவனேஸ்வரிக்கு ப்ளூ ஜாகர்த்தோடு பண்ணி போடுறாளாம். கல்யாண தாத்தா 2 மாடி வச்சு வீடு கட்டின்னு இருக்கார். அவருக்கு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு பிள்ளை. அவனுக்கு ஒன்னத்தான் கல்யாணம் பண்ணி வச்சு அழைச்சிக்க போறாராக்கும். மகாலட்சுமியாச்சே. தட்டு தட்டா வெள்ளியும் பவுனுமா சீர் வச்சிருவா பாரு உங்க அம்மா. அப்பனையும் முழுங்கிப்பிட்டு நிக்கிற நீ. உங்க அம்மா என்ன சீர் வச்சிருவா? இட்லி பானை இருக்கே ஒண்ணு, கறியும் நசுங்கலுமா. அதை கொண்டு வச்சு கல்யாண தாத்தா பிள்ளை கழுத்துல ஒரு மாலையை போட்டலான்னு பாக்குறியாக்கும். ஒரு சித்தாடைக்கு நாதி இல்லை. அப்ப மேல் வேட்டியை சுத்திண்டு அலையிற. அதெல்லாம் கிடக்கட்டும், அதுக்குள்ளேயும் இந்த கோட்டையெல்லாம் என்னத்துக்கடி உனக்கு என்று அந்த இடிந்த சுவரின் நிழல் நகைப்பது போல் இருந்தது அவளுக்கு. அதை காலால் மிதித்து நசுக்க வேண்டும் போல ஆத்திரமாக குமுறிற்று. இதெல்லாம் என்ன சொப்பனம், என்ன அசட்டுத்தனம்? முத்துராமுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? எதற்கு இந்த அவல ஆசை? சோர்ந்து போய் அவள் நடந்தாள். ஆனால் அந்த தோடு, நானே தோடாக மாறி அவள் காதில் பூரித்தேனே, அது பொய்யா தப்பா? புவனேஸ்வரி, நான் உன்னை விடமாட்டேன் என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டாள் அவள். உள்ளுக்குள்ளே புவனேஸ்வரியின் நாமம் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் சொல்லாவிட்டாலும் அது ஒலிக்கிறார் போல் இருக்கும். விளையாடப் போகாமல் மாலை பொழுது வீட்டுக்குள் வெறிச்சோடித்தான் கிடந்தது. ஆனாலும் புவனேஸ்வரியின் பெயரை சொல்லிக் கொண்டே இருந்தால், முத்துராமுவின் காதில் நான் தோடாக இருந்ததை நினைத்து கொண்டே இருந்தால்,
2 நாளில் அந்த பொழுது போகாத சுமையெல்லாம் இருந்த இடம் தெரியவில்லை. அப்புறம் கோயில் பிரகாரத்துக்கு போய் மகிழ மரத்தின் அடியில் உட்கார்ந்து பூ கோக்கும் பொழுது, அந்த தோட்டு பூவை கோக்கும் பொழுது அம்மாவைப் போல் யார் கிடைப்பார்கள்? நல்ல வேளையாக தடுத்தாள். அம்மாவுக்கு இல்லாத கொடுமைதான். அதனால்தான் இந்த கூப்பாடு, எரிச்சல் எல்லாம். அதுவும் என்னோடு பேசுவதென்றால் எரிந்து விழ வேண்டும், சுட சுட கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு பழக்கமாக போய்விட்டது அவளுக்கு. மற்ற பேரோடெல்லாம் சாதாரணமாக சிரித்து சல்லோ பில்லோ என்று பேசுகிற அம்மாதான். என்னை கண்டதும் அவள் நாக்கில் உப்பும் காரமுமாக விழுந்து விடுகிறது. பாவம், அப்படி பேசினால்தான் திருந்துவேன் என்று அவள் எண்ணம். அதுவும் உண்மைதான். நானும் அப்படி தான் தோன்றித்தனமாக ஆண் பிள்ளை பசங்களோடு தானே டூட்டி அடித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். நான் பெண்ணாக பிறந்தவளாக அத்தும் அடக்கமுமாக இருந்தால் இவள் இப்படி கத்துவாளோ? பாவம். பாகம் 3. சட்னியை அரைத்து வலித்து ஜோட்டியில் வைத்துவிட்டு உட்கார்ந்திருந்தாள் பட்டு. கொடி அடுப்பில் பக்கத்து கொடியில் கத்திரிக்காய் கொத்து கொதித்துக் கொண்டிருந்தது. கொத்ஸை கிளறிக்கொண்டே அம்மா கத்தினாள். ஏண்டி முழங்கால கட்டிண்டு உட்கார்ந்திருக்க? முதல் ஈட்டை எடுத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணேன். நன்னா வெந்திருக்கும் போல இருக்கு. கல்யாண தாத்தா, விசாலம், ட்ரெஷரர் மாமா எல்லாருக்கும் கொண்டு கொடுத்துட்டு வாயேன். ஏன் பிரம்ம பிடிச்சு உட்கார்ந்திருக்க? முதல் ஈட்டு இட்லி 22ஐயும் பட்டுதான் எடுத்துக்கொண்டு போவாள். கல்யாண தாத்தா, மளிகை கடை விஸ்வமையர், கோவில் பொக்கிஷதாரர் அண்ணாசாமி, இந்த 3 வீடுகளுக்கும் போய் கொடுத்து விட்டு வருவாள். விஸ்வமையர் உளுந்து, எண்ணெய், அரிசி எல்லாம் கணக்கு எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். மாத தொடக்கத்திலோ 2-3 மாதங்களுக்கு ஒரு முறையோ அந்த கணக்கை தீர்த்தால் போதும். கோவில் பொக்கிஷதாரர் அண்ணாசாமி கோயில் மரங்களில் பறிக்கிற தேங்காய்களையும் தனக்கு தினமும் கோவிலிலிருந்து வரும் அர்ச்சனை தேங்காய் மூடிகளையும் முறையே சகாய விலைக்கும் பாதி விலைக்குமாக கொடுத்து வந்தார். கல்யாண தாத்தா நாள் கிழமை என்று முடை வந்தால் 10-20 கடன் கொடுப்பார். தானாக கொண்டு கொடுத்தால் ஒழிய வாயை திறந்து கேட்க மாட்டார். அதனால் இந்த 3 பேருக்கும் தான் இந்த கொண்டு கொடுக்கிற சலுகை. வேறு யாருக்கும் இப்படி பழக்கப்படுத்திக் கொள்ளவில்லை அம்மா. அப்படி செய்ய அவசியமும் இல்லை. இந்த 3 பேர் கூட இந்த சலுகையை எதிர்பார்க்கவில்லை. அவளாக ஏற்படுத்தி கொண்டதுதான் இது. கோட்டூர் அம்மா வீட்டு இட்லிக்கு அவ்வளவு நிலையும் பெயரும் உண்டு. பூ பூவாக வாயில் கரையும் அந்த இட்லிக்கு சன்னதி தெருவும் மடவிளாக தெருவும் சாலிய தெருவும் காலையில் கூடத்திலும் தாழ்வரத்திலும் வந்து காத்து கிடக்கிற கிடையிலிருந்து அது தெரியும். முதல் ஈட்டை எடுத்து தட்டில் போட்டு கூடத்தில் சுவாமி அலமாரையின் முன் வைத்து வணங்கினாள் பட்டு. ஆலிலை கிருஷ்ணன் புன்சிரிப்பு சிரித்தான். உள்ளே புவனேஸ்வரி புவனேஸ்வரி என்று முனகல் கேட்டுக் கொண்டிருந்தது. கண்ணை மூடினாள் அவள். தோடு தெரிந்தது. தட்டை எடுத்து உள்ளே வந்து அலுமினிய தூக்கில் இட்லியை எடுத்து வைத்துக்கொண்டு சட்னியையும் கொச்சையும் கொத்து சட்டையில் போட்டு இலையால் மூடிக்கொண்டிருந்தாள். சுருக்க வந்துடுடி என்றாள் அம்மா. பட்டு அடுக்களை நிலையை கடந்த போது பூஜை அலமாருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான் 3வது வீட்டு சங்குரு. எப்படா வந்த சங்குரு? சட்டென்று எதையோ மறைத்து கொண்டான் அந்த பயல். எதை மறைக்கிறான்? இப்ப தாண்டி வந்தேன் என்று அவன் சிரித்தான். நீ வந்ததே தெரியலையே. பட்டுக்குட்டி பட்டுக்குட்டின்னு வீடு இடியறாப்புல கத்திண்டு வருவியே. என்ன அது கையில? என்னத்தை இப்படி மறைத்து கொண்டிருக்கிறான்? ஒண்ணுமில்லடி. பின்ன என்னத்துக்கு மறைக்கிற? கல்யாண தாத்தா ஆத்துக்கு தானே போற இப்ப என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு, எங்க வீட்டுக்குன்னா கொண்டு வருவியா? கல்யாண தாத்தான்னா கொண்டு போய் கொடுப்ப என்று பின்னால் கட்டியிருந்த கையை அசைத்தான். கடுதாசி மாதிரி இருந்தது. சட்டென்று நாக்கை கடித்துக் கொண்டாள் பட்டு. அப்படி வெளிப்படையாக காண்பித்துக் கொள்ளவில்லை. மனசு கடித்து கொண்டது. அப்படியே தூக்குகளை கீழே வைத்தாள். சரேல் என்று ஓடி அவன் கையில் இருந்த கடுதாசை பிடுங்கிக் கொண்டாள். வந்தவனுக்கு பூஜை அலமாரிக்கிட்ட என்னடா வேலை? பேசாம இட்லியை வாங்கிண்டு நடைய கட்டுவியா? அலமாரிய குடையிறது, மாடத்தை குடையிறது. சி, நீங்கள்லாம் ஒரு மனுஷா மாதிரி என்று சீறினாள். ஆனால் உள்ளே பயம் படபடவென்று நெஞ்சில் மோதிற்று. என்ன அவமானம்! இது மாதிரி குடையறதுன்னா நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழையாதே என்று உள்ளே கேட்காமல் பல்லை கடித்தாள். இல்லடி இல்லடி, தெரியாம செஞ்சிட்டேன். என்னடி அங்க என்றாள் அம்மா உள்ளே இருந்து. புருவத்தை தூக்கி சொல்லாத என்று ஜாடை காட்டினாள் பட்டு. இல்ல என்றாற்போல் ஜாடை காட்டினான் அவனும். அதற்குள் அம்மாவே வந்துவிட்டாள். என்னடா சங்குரு? ஒண்ணுமில்ல மாமி. பூஜை அலமாரியில இந்த புஸ்தகத்தை பிரிச்சு என்ன புஸ்தகம்னு பார்த்தேன். அதுக்குத்தான் கோச்சுண்டா பட்டு. அம்மா அதை நம்பினாலோ நம்பவில்லையோ தெரியவில்லை. நம்பவில்லை போல்தான் தோன்றிற்று. அவள் இருவரையும் மாறி மாறி பார்த்த பார்வையில், புஸ்தகத்தை பார்த்தா அதுக்கு ஏண்டி கோச்சுக்கணும்? எதா இருந்தா என்ன, பிரத்தியார் வீட்டுக்கு வந்து அலமாரிய குடையவாவது? ஏண்டா சங்குரு, நீந்தான் இப்படியெல்லாம் பண்ணலாமோ? இங்க ஒன்னும் 1000 2000 தோடு மூக்குத்தின்னு போட்டு வைக்கல. கிழிசல் புஸ்தகம்தான் வச்சிருக்கோம்.
இருந்தாலும் இது நல்ல பழக்கம் இல்ல பாரு. வேற யார் வீட்லயாவது இப்படி குடஞ்சு அங்க ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா உன் தலையில தானடா வந்து விடியும். ஆ? ஆமா மாமி. நீ போயேண்டி, நாளியாச்சே. அவனை ஒரு தடவை முறைத்து பார்த்துவிட்டு தூக்கு சட்டிகளை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் பட்டு. வெளியே போய் 2 வீடு தாண்டிய பிறகும் அவளை விட்டு அச்சம் விலகவில்லை. இருந்து அந்த பயலை இட்லியை கொடுத்து அனுப்பிவிட்டு பிறகு வந்திருக்க கூடாதா என்று தோன்றிற்று. ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டான். சொல்லட்டும், நாளைக்கு முழங்கால் முட்டியை உடைத்து விட மாட்டேனா? அப்புறம் கோட்டூர் அம்மா வீட்டு இட்லி வாயில் மண்தான் விடும் என்று சமாதானப்படுத்திக் கொண்டே நடந்தாள். ரவிக்கைக்குள் கசக்கி போட்ட கடுதாசு நெஞ்சை உறுத்தி கொண்டே இருந்தது. கிழித்து போட்டுவிட்டால் என்ன? முடியாது. கை 2லும் தூக்குகள். கல்யாண தாத்தா வீட்டிற்கு முதலில் போகிறவளுக்கு இன்று கால் விடவிடத்தது. மளிகை கடையார் வீட்டிலும் பொக்கிஷதார் வீட்டிலும் இட்லியை போட்டுவிட்டு கடைசியில்தான் அங்கே போனாள். வழக்கம் போல கல்யாண தாத்தா வாசல் திண்ணையில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தார். பக்கத்தில் 4-5 குழந்தைகள். அவரை பார்க்க கூட கூசிற்று அவளுக்கு. காலை 1/4 ரூபாய்க்கு 4 வாழைக்காய்னா 4 ரூபாய்க்கு எத்தனை வாழைக்காய் கிடைக்கும் என்று குழந்தைகளுக்கு கணக்கு போட்டுக் கொண்டிருந்த அவர் பட்டுவை பார்த்ததும், இத பாரு, பட்டுக்குட்டி இட்லி கொண்டு வரா. 4 இட்லி விலை 3 அணானா, ஒரு ஆழக்கு சாம்பார் என்ன விலை, ஒரு கரண்டி சட்னி என்ன விலை என்று கேள்வி கேட்டார் அவர். அவர் கணக்கெல்லாம் இப்படித்தான் இருக்கும். 3 வெள்ளை பசுமாடு 300 ரூபா, 4 சேப்பு பசுமாடு என்ன விலை? மேற்குத்தி காளைக்கு லாடம் அடிக்க 3 ரூபா கேட்கிறான் தெக்கால் தெரு இப்ராஹிம். தெக்கத்தி பசுமாட்டுக்கு லாடம் அடிக்கிறதுனா எத்தனை கேட்பான்? இப்படி கணக்குகள் புதிர்கள் போட்டு கொண்டிருப்பார். குழந்தைகள் மூளையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும். திடீர் திடீர் என்று சிரிப்பு வெடிக்கும். புரியாத குழந்தைகள் தலையில் அடித்தாற் போல விழிக்கும். இட்லியை போட்டுவிட்டு கால் நிலை கொள்ளாமல் வெளியே வருவதற்காக நடந்தாள் பட்டு. இடைகழிக்கு வந்ததும் உள்ளே இருந்து குரல் வந்தது. என்னடி பட்டு, பேசாம போற? மறந்து போயிட்டியா என்று கையில் கல்யாண பேடாவை எடுத்துக்கொண்டு வந்தாள் கல்யாண பாட்டி. இட்லி போட்டுவிட்டு வரும்போதெல்லாம் தினமும் ஒரு பேடா கொடுப்பாள் அவள். ஒரு சின்ன நெருப்பு பெட்டி அளவு இருக்கும் அது. அதில் பாதி கனம் இருக்கும். வாயில் போட்டால் கரகரவென்று கரையும். நெய் மணக்கும், ஓமம் மணக்கும், ஏலம் மணக்கும், ஜாதிக்காய் மணக்கும், இஞ்சி லேசாக தொலைவில் மணக்கும். இதையெல்லாம் தவிர இன்னொரு மணமும் அதில் உண்டு. அது என்ன மணம், எந்த பொருளின் மணம் என்று யாருக்குமே தெரியாது. கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த அதிசய பட்சணத்திற்கு கல்யாண பேடா என்றே பெயர் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் கல்யாண தாத்தா. பட்டுவுக்கு விவரம் தெரிந்த நாளாக இந்த கல்யாண பேடாவை தின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் அதை எப்படி செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அது அவருக்கும் கல்யாண பாட்டிக்கும் தான் தெரியும். அந்த பேடா ஜில்லா ஜில்லாவாக நகரம் நகரமாக போய்க் கொண்டிருந்தது. தஞ்சாவூர் கலெக்டர், திருநெல்வேலி கலெக்டர், ஜமீன்தார்கள், வெள்ளைக்காரர்கள் கூட இந்த கல்யாண பேடாவைத்தான் டிஃபனுக்கு 4-5 என்று தின்றுவிட்டு காஃபி குடிப்பார்களாம். இப்படி ஊர் ஊராக அனுப்பி அனுப்பி கல்யாண தாத்தாவுக்கு பணம் குவிந்து கொண்டே வந்ததாம். அந்த பணம்தான் இப்படி இரட்டை மாடி வைத்த வீடாக நிகுநிகுவென மின்னுகிறது. சந்நிதி தெருவில் இதை தவிர 2 வீடு கல்யாண தாத்தாவுக்கு உண்டு. ஆற்றங்கரைக்கு போகிற பாதையில் சிவன் கோயிலுக்கு இப்பால் இருக்கிற மாந்தோப்பு, பாதைக்கு தெற்கே உள்ள 3 வேலி நிலம் எல்லாம். கல்யாண தாத்தா கடை தெருவில் ஒரு சின்ன கடையை வைத்து அதில் முத்துராமுவை உட்கார்த்தி வைத்து விட்டார். விடிய விடிய அந்த கடையை திறக்கத்தான் ரேக்லாவில் கோலம் போடுகிற அத்தனை பேர்களையும் கடந்து செல்வானவன். அச்சோ அச்சோ, என்ன அழகு, என்ன அழகு! கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. மேலே படிக்கவில்லை அவன். வியாபாரத்தில் உட்கார்ந்து விட்டான். எதற்காக படிக்க வேண்டும் அவன்? இல்லை, அவர். பேடாவை வாங்கிக் கொண்டு வரே மாமி என்று சொன்ன பட்டுவை கல்யாண பாட்டி விடவில்லை. இருடி என்று உள்ளே போனாள். மறுபடியும் என்ன கொண்டு வரப் போகிறாள்? பாட்டி சமையல் உள்ளில்தான் போனாள். அடுத்த அறையில் போகவில்லை. அடுத்த அறையில் யாருமே போக முடியாது. அங்கேதான் கல்யாண பேடாவுக்கு சாமான் இடிக்கிறது, கலக்கிறது எல்லாம் நடக்கிறது. அந்த கதவு எப்பொழுதும் சாத்தியே இருக்கும். பாட்டியை கூப்பிட்டால் ஒரு நிமிஷம் கழித்து திறந்து கொண்டு வருவாள். வெளியே வந்துதான் பேசுவாள். வரும்போது கதவை ஞாபகமாக சாத்திக் கொண்டுதான் வருவாள். அப்படி சாத்தும் பொழுது பார்த்த பார்வையில் அது ஒரு தனிக்கட்டு என்று தெரியும். முன்னே ஒரு அறை, அதன் கோடியில் ஒரு நிலை, அதற்கப்பால் ஒரு அறை, அதற்கும் அப்பால் இன்னொரு அறை. அது தூர இருந்து பார்க்கும் போதே கரியும் பழுப்பு சுவருமாக தெரியும். பேடா பண்ணுகிற அடுப்பு அங்கேதான் இருக்கிறதோ என்னவோ. இந்த பரம ரகசிய கட்டுக்குள் மனுஷ பிறவி யாரும் அடி எடுத்து வைக்க முடியாது. கல்யாண பாட்டியையும் கல்யாண தாத்தாவையும் முத்துராமுவையும் தவிர. ஒரே ஒரு பிள்ளை. அவனுக்கு கூடவா கட்டுப்பாடு இருக்கும்? அவருக்கு கூடவா? செல்ல பிள்ளை. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை. அவன்தான் பிடிவாதம் பண்ணி
போன வருஷம் அப்பாவை ஒரு கேலண்டர் போட சொன்னாராம். அதிலே ஒரு பிள்ளையார் பொம்மை பல வர்ணங்களில் போட்டிருந்தது. மேலே கல்யாண விலாஸ் என்று சிவப்பாக எழுதியிருக்கும். பிள்ளையாருக்கு கீழே கல்யாண் பேடா என்று கொட்டை எழுத்துக்கள். கீழே ஈடற்ற மனம், இணையற்ற ருசி, யாருக்கும் ஏற்ற இனிய உணவு, சுத்தமானது, ஆரோக்கியமானது என்று 3 வரியில் எழுதியிருக்கும். ஒரு நாளைக்கு இட்லி போட்டுவிட்டு வரும்பொழுது தாத்தா பாட்டிக்கு ஒரு உத்தரவு போட்டு ஒரு கேலண்டரை பட்டுவிடம் கொடுக்க சொன்னார். அந்த கேலண்டரை பூஜை அலமாரிக்கு மேல் மாட்டி வைத்தாள். அதை பார்த்து பார்த்து அந்த வாசகமெல்லாம் நெட்டுருவாகிவிட்டது அவளுக்கு. சமையலறையிலிருந்து ஒரு அலுமினிய தூக்கு டப்பாவோடு வெளியே வந்தாள் கல்யாண பாட்டி. இதை பாருப்பட்டு, இதுல அரைப்படி உளுந்து வச்சிருக்கேன். மிளகு, மிளகா, உப்பு எல்லாம் கூட கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு வியாழக்கிழமையா, வடமாலை சாத்திரன்னு அனுமாருக்கு வேண்டினேன். எனக்கோ கடப்படலை. உங்க அம்மா கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் வழுமுன்னா அரைச்சு கொடுக்க சொல்லு, கோடி புண்ணியம் உண்டு என்றாள் பாட்டி. அது என்ன பாட்டி பிரமாதம், நான் அரைச்சு கொடுக்குறேன் என்று சொல்லும்போது பட்டுவுக்கு உள்ளெல்லாம் சந்தோஷத்தை போட்டு திணித்து அடைக்கிறா போல் இருந்தது. நான் அரைச்சு கொடுக்குறேன் பாட்டி, அனுமாருக்கு செய்ய கொடுத்து வைக்கணுமே. நீ மகாராஜியா இருக்கணும் முடியுமா? உங்க அம்மாவுக்கு எத்தனையோ பாடு, எப்படிடாப்பா சொல்றதுன்னு நினைச்சுட்டே இருந்தேன். நான் இல்லையா பாட்டி, எனக்கு இதை விட என்ன வேலையா? நீங்க கவலைப்படாதீங்கோ, இன்னும் செத்த நாளையில கொண்டு வந்து கொடுக்குறேன். குளிச்சிட்டியோ? குளிக்க போறேன். குளிச்சுண்டு அறக்கணும் முடியம்மா, சுவாமிக்கு செய்யறது. ஆமா பாட்டி, நன்னா தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு மடியா அரைச்சு கொடுக்குறேன். ஆமாடி கண்ணு, நீ மராசியா இருக்கணும்டியம்மா என்றாள் பாட்டி. பட்டு வெளியே வரும்போது கல்யாண தாத்தாவின் குரல் மறித்தது. குழந்தைகள் ஹோவென்று சிரித்து கொண்டிருந்தன. பட்டுக்குட்டி. என்ன தாத்தா? என்னடி பேசாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? அழகு சிங்கு பட்டு பட்டுன்னு கணக்க போட்டு இருக்கான். நீ பார்க்க வேண்டாமா அதிசயத்தை? செத்த நெல்லுடி, இத பாரு, எப்படி டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்றான் பாரு என்றார் தாத்தா. பட்டு திண்ணையில் பார்த்தாள். தூணில் சாய்ந்ததும் சாயாததுமாக குட்டை கையை மேலே தூக்கி பின்பக்கமாக தூணை அணைத்தவாறு உட்கார்ந்திருந்தான் அழகு சிங்கு. அழகு சிங்கு குள்ளன். உயரம் 4-5 வயது குழந்தையின் உயரம்தான். ஆனால் வயசு அவனுக்கு 40ஓ 30ஓ தெரியாது. குட்டை கால், குட்டை கை, குட்டை உடம்பு. ஆனால் கால் கை எல்லாம் மொத்தமாக 40-30 வயசு கால் கையாகவே இருக்கும். குடுமி, பட்டையாக நாமம், மொத்தமாக ஒரு பூநூல். தோளில் ஒரு 2 முழ துண்டு, கண்ணில் கோலி சோடா பாட்டில் 2ஐ உடைத்து அடிப்பக்கத்தை கண்ணுக்கொன்றாக மாட்டினார் போல் ஒரு மூக்கு கண்ணாடி. அப்படியும் கண் சரியாக தெரியாமல் கண்ணை இடுக்கி பார்ப்பான். சன்னதி தெருவில் அவனுக்கு பொழுது போகவில்லை என்றால் கல்யாண தாத்தாவிடம்தான் உட்கார்ந்து கொண்டிருப்பான். சொல்லுங்க தாத்தா என்று அத்தனை பல்லையும் காட்டி கண்ணை இடுக்கிக் கொண்டு கணக்கு போட தயாரானான் அழகு சிங்கு. போட்டுட்டுமா? கேள்றி பட்டு, 68 38 என்ற நறுக்கென்று ஒரு கூட்டல் போட்டார் கல்யாண தாத்தா. 48 நறுக்கென்று விடை வந்தது. 24 54 14 பட்டென்று விடை. கரெக்ட். 47 25 55. 908 908 4008. 4064 3034 2074. 30 30 60. சே, தப்பி போயிடுதேடா. இத்தனை நாளை கரெக்டா போட்டுண்டு வந்த. குழந்தைகள் ஹோவென்று சிரித்தன. ஒரு பயல் குப்புற விழுந்து சிரித்தான். அவன் கண்களில் நீர் கட்டிவிட்டது. எப்படி சொல்றான் பாத்தியா ஆன்சர்லாம், கன்னத்தில் அறையிறாப்புல என்று பட்டுவிடம் சொன்ன தாத்தா, என்ன இந்த கையில என்றார். பாட்டி இன்னைக்கு அனுமாருக்கு வடமாலை சாத்த போறாளாம். உளுந்து அரைச்சு கொடுக்க சொன்னா எடுத்துட்டு போறேன். எத்தனை படி? அரைப்படி. சட்டுன்னு சொல்ற அழகு சிங்கு. அரைப்படி உளுந்துக்கு எத்தனை வடை தட்டலாம்? 600 டக்கென்று பதில் சொன்னான் அழகு சிங்கு. 600 வருமா? பலே, அப்படின்னா எல்லாரும் வந்துடுங்கடா சாயங்காலம் என்றார் தாத்தா. மீண்டும் இரைச்சல். பட்டு தாத்தாவிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பினாள். கல்யாண தாத்தா மாதிரி யாருமே இருக்க முடியாது. குழந்தைகள் என்றால் அவருக்கு உயிர். குழந்தைகளும் அவரை கண்டால் விடாது. அதே சமயம் அண்ணாசாமி இருக்கிறதே, கோயில் ட்ரெஷரர், அதற்கு குழந்தைகள் குட்டிகள் என்றாலே வேப்பங்காய். முன்பெல்லாம் கோவில் பிரகாரத்தில் ஒரே குழந்தை கூட்டமும் பையன்கள் கூட்டமுமாகத்தான் இருக்கும். ஊருக்கு விளையாட்டு மைதானம் இந்த கோவில் பிரகாரம்தான். எவ்வளவு பெரிய பிரகாரத்தில் வேறு என்னதான் செய்கிறது? பேய்ப்பந்து, சுவர்பந்து, கிட்டிப்புல், இப்படி குருவி இறைச்சல், காக்கா இறைச்சலாக இருக்கும் கோயில். இந்த அண்ணாசாமி ட்ரெஷரராக வந்தாலும் வந்தது 4 வருஷ காலமாக கோயில் பக்கம் ஒரு குழந்தை தலை காட்ட முடியாமல் பண்ணிவிட்டது. ஊழைச்சதை மார்பிலும் கையிலும் ஆட ஆட ஓடி ஓடி வரும், அடிக்க அடிக்க வரும். 4-5 பையன்களை வசமாக பிடித்து கிள்ளி கூட விட்டது. கிள்ளினால் கையில் தவக்களை பிடிக்கும்.
அப்படி ஒரு பிசாசு விரல். தண்டு ஒரு தடவை அகப்பட்டு கொண்டு இந்த பிசாசு ரத்தம் கசிய துடையில் கிள்ளிவிட்டது. அது மூக்குப்பொடி வேறு போடுமாம். நகை இடுக்கில் இருந்த பொடி வேறு புகுந்து தண்டு எரிச்சல் தாங்காமல் அப்பா அப்பா என்று கொஞ்சம் அவதிப்படவில்லை. அந்த அண்ணாசாமி கடுவன் பூனைக்கும் இந்த கல்யாண தாத்தாவுக்கும் எவ்வளவு தூரம்! கல்யாண தாத்தா பட்டுக்குட்டி என்று கூப்பிடும் போதே எத்தனை வாஞ்சை, எத்தனை வாத்சல்யம்! ஆனால் பட்டுக்குட்டி என்று அப்போது கூப்பிடுவாரோ? மாட்டு. அப்போது பட்டுவுக்கு இப்பொழுது உடலெல்லாம் குன்றிற்று. அவரை நினைத்து இல்லை, இந்த சங்குரு பயல் கண்ணில் படும்படியாக ஒரு கடுதாசி எழுதி அதை பூஜை அலைமாரியில் வைத்தேனே, என்ன அவமானம்! அவன் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று வயிற்றில் சந்தேகம் நெளிய நெளிய நடந்தாள். ரவிக்கைக்குள் அந்த கடுதாசு அப்படியே கிடக்கிறது. வீட்டில் நுழையும் பொழுது கூடத்தில் சற்று கூட்டமாக இருந்தது வழக்கம் போல. சந்நிதி திரு பயல்கள் 4 பேர், மடவிளாக திரு குட்டிகள் 2, சாலிய திரு சிஸ்டம்மா, கும்டாவின் 2ஆம் பெண்டாட்டி ருக்மணி, எண்ணெய் கடை மகாலிங்கம் செட்டியார் எல்லோரும் தட்டும் குவளையும் பேலாவும் கிண்ணமுமாக நின்று கொண்டிருந்தார்கள். இட்லிக்கும் கொத்சுக்கும் நாக்கை நீட்டிக்கொண்டு, தாளம் என்னடா தாளம்? எதுக்கு தாளம் போடுற? சோத்துக்கா என்று தட்டில் காசால் தாளம் போட்டு கொண்டிருந்த ஒரு பயல் மீது எரிந்து விழுந்து கொண்டே உள்ளே போய் தூக்குகளை வைத்துவிட்டு உடனே கொல்லையில் காலலம்ப போவது போல் போய் ரவிக்கைக்குள் கிடந்த கடுதாசை சுக்கல் சுக்கலாக கிழித்து வாழை மரங்களின் இடுக்கில் எரிந்துவிட்டு காலை கழுவிக்கொண்டு உள்ளே வந்தாள் பட்டு. கூடத்தில் வந்த கும்பல் கூடுவதும் குறைவதுமாக இருந்தது. முற்றிலும் கலைந்து கூடம் ஒழிய 9 மணியாகிவிட்டது. அதுவரையில் அம்மா வாயை திறக்கவில்லை. மூலையில் வைத்திருந்த தூக்கு கூட எல்லாம் ஒழிந்த பிறகுதான் அவள் கண்ணில் பட்டது. ஏதிரி உளுத்தம்பருப்பு? இன்னைக்கு சாயங்காலம் அனுமாருக்கு வடமாலை சாத்திராலாம் கல்யாணி பாட்டி. தள்ளலையா, செத்த அரைச்சு கொடேன்னா. ஸ்நானம் பண்ணிவிட்டு அரைக்க போறேன். எல்லாம் நீயா நிச்சயம் பண்ணிடுவ போல இருக்கே. என்னம்மா, அரைச்சு கொடுக்கலாமான்னு ஒரு வார்த்தை என்ன கேட்கலாமேடி? அம்மான்னு ஆத்துக்கு பெரியவள்னு என்னை ஒருத்திய வச்சிருக்கே. உனக்கு சிரமமா இருக்குமேண்டுதான் நான் அரைச்சு கொடுக்குறேன்னு எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு தாண்டி நானும் சொல்றேன், என்ன ஒரு வார்த்தை கேட்கப்படாதான்னு. என்னமோ மாட்டுப்பொன் மாதிரி நீ எடுத்துட்டு வர்றதும் அவ சொல்றதும் ரொம்ப நன்னா இருக்கு. நீ என்ன சொல்ற? கல்யாணி பாட்டியும் நீயுமா பேசிண்டேளாக்கும். நான் மாமியாரா இருக்கேன், நீ மாட்டு பொண்ணா இருடின்னு. என்ன திப்பு திப்புன்னு என்னமோ சொல்ல கிளம்பிட்ட? நான் என்ன தடி கண்டேன்? நீ தான் அலமாரியில கடுதாசு எழுதி வைக்கிற, வடைக்கு அரைச்சு கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வர. நான் எதை கண்டேன்? பட்டு ஒன்றும் பேசவில்லை. அம்மாவை திரும்பி பார்க்கவும் இல்லை. ஆனால் அம்மா தன்னை துருவி துளைத்து பார்ப்பது அவள் கண் தோல் மீதெல்லாம் உரைத்தது. சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி இருக்கு. 2 பேர் சமத்துன்னு சொன்ன உடனே அப்படியெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம்னு அசடு வழிஞ்சியாக்கும். கல்யாண தாத்தா மாட்டு பொண்ணா என்னை கொண்டு சேர்த்துடுன்னு எழுதி வச்சிருந்தியாமே அலமாரியில. பதில் சொல்ல மாட்டியோ? பட்டு பேசவும் இல்லை, அவளை பார்க்கவும் இல்லை. பயந்து கொண்டிருந்தவளுக்கு ஏதோ மார்புக்குள் கிளுகிழு வென்றது. அந்த கிளுகிழுப்பு முகத்திற்கு வந்து உதட்டிலும் ஒரு புன்னகையின் சாயலாக விளைந்தது. அதை அடக்கி அடக்கி பார்த்தாள், முடியவில்லை. முகத்தை இன்னும் அப்பால் திருப்பிக் கொண்டாள். யாருக்கடி அதை எழுதி வச்ச? சட்டென்று அம்மா வளைத்து அவள் முகத்திற்கு முன்னால் வந்து நின்றாள். யாருக்கடி எழுதி வச்சேங்கிறேன்? என்னமோ குறவளைய முறுக்கிண்டு நிற்கிறியே. அம்மாவின் முகம் மலர்ந்து கிடந்தது. அவளும் சிரிக்கிற மாதிரி இருந்தது. யாருக்கு எழுதுன சொல்லேண்டி. பட்டு 2 கைகளையும் முறுக்கி கொண்டு நின்றாள். அவள் முகம் இன்னும் மலர்ந்து கிடந்தது. யாருக்கு எழுதுனேடி சொல்லேன். சுவாமிக்கா? போமா. சுவாமிக்கு தானே? ஆமா, அப்படித்தான் போ. அம்மா வாயை விட்டு சிரிக்கவில்லை. ஆனால் வாய் மலர்ந்து உடம்பு குலுங்கிற்று. எழுதுனதுதான் எழுதுன. சங்கரு கண்ணில் படும்படியா அலமாரியில வைக்கணுமா? ஏண்டி, அது தெருவெல்லாம் போய் தம்பட்ட அடிச்சு உன்னை சிரிக்க அடிக்குமே. அதெல்லாம் மாட்டான். என்கிட்ட சொன்னாப்பல அவன் தெருவிலையும் போய் சொன்னா? தரித்திரமே, இனிமே இதெல்லாம் பண்ணி வைக்காத, இப்படியெல்லாம் எழுதியும் வைக்காத. முத்துராமுக்கு 3 வீடு 3 வேலி நிலம் கடையெல்லாம் வரப்போறது. 10,000 20,000 வச்சுண்டு 1000 பேர் காத்துருப்பா அவனுக்கு பொண்ணு கொடுக்க. இனிமே இப்படியெல்லாம் கேட்க மாட்டேன் தாயே. எனக்கு யோக்கியதை இல்லாத பண்டதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னு ஒரு கடுதாசை எழுதி அலமாரியை வச்சுட்டு வடைக்கு அரைச்சு கொடுத்துட்டு 2 அணா கூலியை வாங்கிட்டு வந்து சேரு கல்யாண பாட்டிக்கிட்ட இருந்து என்று சொல்லிக்கொண்டே அம்மா அப்படியே தூண் மீது சாய்ந்தாற்போல் உட்கார்ந்து கொண்டாள். பட்டு குளிக்க கொல்லைக்கு போனவள் கொல்லை நிலையின் இரக்கத்தில் கால் தடைப்பட்டாற்போல் நின்றாள். வெளியை பார்த்தாள். குமுறி குமுறி வந்தது. இரக்கத்தில் இருந்த கொல்லை திண்ணை மீதேறி சுவர் பக்கம் திரும்பி பல்பொடி வைக்கும் மாடத்தை பார்த்து கொண்டு அழுதாள். உதட்டை கடித்து அழுகையை விழுங்க பார்த்தாள். பலிக்கவில்லை.
மூக்கு அவளை எறியாமல் உறிஞ்சிற்று. அந்த திண்ணை மூலையில் தேங்காய் முறிக்கிற குத்துப்பாறை மரத்தில் செருக நின்றது கூராக, கருப்பாக மின்னிக்கொண்டு. அந்த கூரில் அப்படியே வயிற்றை கொடுத்து குதித்து விட்டார். காலடி கேட்டது. சட்டென்று கண்ணை துடைத்துக் கொண்டாள் அவள். என்னத்துக்கடி அழற? அழு அழு, இப்பவே அழுது தீத்துப்பிடு. அப்புறம் இந்த அசட்டு ஆசையெல்லாம் வராம அழுது கரைச்சு தொலை என்று சொல்லிவிட்டு, வடைக்கு நானே அரைச்சு கொண்டு கொடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்டாள் அம்மா. நானே அரைக்கிறேன், குளிச்சுப்ட்டு. அரைக்கிறதுனா சுருக்க அரை, போடி அசடு. அப்படியெல்லாம் எம்பி எம்பி பிடிக்கிறதுக்கு இங்க என்ன வச்சிருக்கு என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தாள் அம்மா. அவளுடைய குரலும் கம்மி கரகரத்தது. உள்ளே போய் அவளும் இப்படித்தான் அழப்போகிறாளோ என்னவோ. அப்படி ஒரு துணை கிடைத்ததும் தான் பட்டுவுக்கு கால் நின்றது. தரையில் ஊன்றி நகர முடிந்தது. கிணற்றண்டை போய் பாவாடையை அவிழ்த்து தாவணையை சுற்றி செருகி குளிக்கத் தொடங்கினாள். பாகம் 4. வடை கரைத்து கல்யாணி பாட்டியிடம் கொடுத்துவிட்டு வந்தாள் பட்டு. மாலையில் அனுமார் கோயிலுக்கும் போனாள். அனுமாரிடம் கூட வேண்டிக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. ஆனால் மனசெல்லாம் மழையாக அடித்து அசட்டுத்தனங்களையெல்லாம் கரைத்து கழுவி விட்டார் போல் இருந்தது. மறுபடியும் ஒரு மழை பெய்து சூறையாடப் போகிறதே என்று ஒன்றும் வேண்டிக் கொள்ளாமல் பேசாமல் நின்று கும்பிட்டு விட்டு பாட்டி தாம்பாளத்தில் போட்டு கொடுத்த வடைகளையும் துளசியையும் வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். கோயிலுக்கு போனாள். மகிழம்பு சேர்த்தாள். மகிழம்பு தோடு மாதிரிதான் இருக்கிறது. இருந்துவிட்டு போகட்டும். நான் கூட அவள் காதில் தோடு மாதிரிதான் இருக்கிறேன். இல்லை, இருந்தேன். இருந்ததாக சொப்பன மாதிரி கண்டேன். கண்டால் என்ன? புவனேஸ்வரியின் சன்னதியில் குங்குமார்ச்சனை செய்து கொண்டிருந்தான் பஞ்சு. அர்ச்சனை முடிந்ததும் செய்ய வந்தவருக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு, மாலை கொண்டு வந்திருக்கியா என்று மகிழ மாலையை வாங்கிக் கொண்டான். பட்டு புவனேஸ்வரியை பார்த்தாள். தலைமுடியை பார்த்தாள். முகத்தை பார்த்தாள். கழுத்தை பார்த்தாள். அகன்ற மார்பகத்தை பார்த்தாள். வளைந்த இடையை பார்த்தாள். காலை ஒட்டி கட்டியிருந்த புடவையை பார்த்தாள். முழங்கைக்கு கீழே சற்று வெளியே வளைத்த அபயகரத்தை பார்த்தாள். காலில் பசும் பொன்னாக மின்னிய கள்ளலை பார்த்தாள். தோட்டை பார்க்கவில்லை. பார்க்காமல் கண்ணை வேறு பக்கமெல்லாம் ஓட்டிக்கொண்டு நின்றாள். நிற்க முடியாமல் திரும்பினாள். ஏண்டி பட்டு கிளம்பிட்ட என்று கர்ப்ப கிரகத்திலிருந்து குரல் கொடுத்தான் பஞ்சு. திரும்பினாள் அவள். மாலை கொண்டு கொடுத்த, உனக்காக கற்பூரம் காட்டப் போறேன், பார்த்துட்டு போக வேண்டாமோ என்று கற்பூரத்தை ஏற்றி புவனேஸ்வரியின் முகத்திற்கு முன் பிடித்தான். பளீர் என்ற தோடு ஒரு நீல வீச்சு வீசிற்று. கண்ணை குத்தி பாய்ந்து உள்ளே குருத்தை குத்திற்று. தேன் துளி விட்டால் கண் எரியுமே, அந்த மாதிரி. தலையை குனிந்து கொண்டாள் பட்டு. பஞ்சு கற்பூரத்தட்டுடன் வந்தான். சுடரை கண்ணில் எடுத்து ஊற்றி குங்குமத்தையும் 4 விரற்கடை ஜாதி பூவையும் வாங்கி கொண்டு திரும்பினாள். சாப்பாடு, படுக்கை, சுவரில் முத்தொளியிட்ட பெட்ரூம் விளக்கு, படுத்தவுடனே கட்டை போட்டார் போல தூங்குகிற அம்மா. ஆனால் இன்று தூங்கவில்லை போல் இருக்கிறது. நெஞ்சை கமறி கனைத்து கொண்டிருந்தாள். பேச்சில்லை, மூச்சில்லை. திடீரென்று அம்மாவின் குரல் முணமுணவென்று கேட்டது. பிராப்தம் எப்படி இருக்கோ ஒன்னும் சொல்றதுக்கில்ல, இருந்தாலும் நடக்கிற சங்கதிக்கு ஆசைப்பட்டாதான் பாந்தமா இருக்கு என்றது அம்மாவின் குரல். பட்டு திரும்பி கூட பார்க்கவில்லை. அப்படியே மோட்டு வளையின் இருளை பார்த்து கொண்டே மல்லாந்து படுத்திருந்தாள். அம்மாவின் குரல் அப்புறம் கேட்கவில்லை. தோடு பளிச்சிட்டது. அம்மா கனைக்கிறாள், கமறுகிறாள். அன்றிரவு மட்டுமில்லை, மறுநாளும் அப்படித்தான். கனைத்தாள், கமறினாள். 3ஆம் நாளும் கனைத்தாள், கமறினாள். 4ஆம் நாள் கனைக்கவில்லை, கமரவில்லை. மகிழ மாலையை கொடுத்துவிட்டு இருட்ட வரும்பொழுது அந்த பெரிய கல்லுரல் முன்னால் உட்கார்ந்திருப்பவளும் அங்கே இல்லை. பூஜை அலமாரிக்கு முன் உட்கார்ந்து தூணில் தலையை சாத்தியிருந்தாள். அடுக்களைக்குள் போன பட்டு பெரிய ஜோட்டி 2ஐயும் திறந்து பார்த்துவிட்டு வந்தாள். உடம்புக்கு என்னம்மா? உளுந்த அரிசியெல்லாம் அப்படியே ஊறின்றிருக்கு, நான் அரைக்கட்டுமா என்றாள் அடுக்களை நிலையில் நின்று கொண்டு. இனிமே அரிசி உளுந்து அரைக்கிறதெல்லாம் வேண்டாங்கிறாரடி கல்யாண தாத்தா. என்னது? ஆமாண்டி, சாயங்காலம் போனேன். கல்யாண பாட்டிக்கிட்ட போய் மென்னு முழங்கிட்டே நின்னேன். கடைசியில் என்ன வேணா நினச்சிக்கிட்டோம்னு இந்த மாதிரி குழந்தை எழுதி வச்சிருந்தா பாட்டி பூஜை அலமாரியிலேன்னு சொன்னேன். என்னது என்னது நன்னா சொல்லுடி சுந்தராம்பான்னு பறந்தா பாட்டி. சொன்னேன். அப்படியா அப்படியாண்ணா. திண்ணையில் படுத்திருந்த தாத்தாவை உள்ள அழைச்சுண்டு வந்தா. அவர் முகம் விளக்க 5 முகமும் ஏற்றி வச்சாப்புல ஆயிட்டுது. அப்படியா அப்படியான்னு மலைச்சு போனாப்புல நின்னார். கோட்டூரம்மா, எனக்கு இத்தனை நாளா தோணாமலே போயிடுத்தே. குழந்தை வந்து போறா, தினமும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு தோணவே இல்லையே. அப்படியே எழுதி வச்சா குழந்தை? அவ இஷ்டப்படியே நடக்கட்டும். ஏண்டி என்ன சொல்றேன்னார் பாட்டியை பார்த்து.
நான் என்ன வேண்டாம்ங்கிறேனா அப்படின்னா பாட்டி. அதுக்கு இல்லடி, சீரு சனத்தின்னு ஆரம்பிப்பியேன்னார் அவர். என்னைக்கு நான் ஆரம்பிச்சு என்னைக்கு இங்க கேட்டிருக்கு? முன்னால 2 பிள்ளை 3 பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணியிருக்கா. என்ன பேச்சு இதுன்னா பாட்டி. அப்படி சொல்லு. சரி சரி சரி, கோட்டூரம்மா, சம்மந்தியாக்க போறேள். இன்னியோட இந்த இட்லி பானையை தூக்கி உள்ள போட்டுடணும். யோகக்ஷேமம் எல்லாம் இனிமே தானா நடக்கும்னார் தாத்தா. எனக்கு ஒண்ணுமே புரியல. பறக்க பறக்க முழிச்சேன். என்ன கேட்குறோம், என்ன இது, எங்க இருக்கோம்னு ஒண்ணுமே புரியல. என்ன தயங்குறேள்? சொல்லியாச்சு, அவ்வளவுதான். சரின்னு சொல்லுங்கன்னார். பிராப்தம் இருந்தா சுவாமி நடத்தி வைக்கிறார்னு சொல்லி வச்சேன். அதான் எழுதிய வச்சுட்டாளே குழந்தை. ஏண்டி, விளக்கேத்தி வையேண்டி சுவாமிக்குன்னார். பாட்டி விளக்கேத்தி வச்சா. நமஸ்காரம் பண்ணார் தாத்தா. பாட்டியையும் பண்ண சொன்னார். கொஞ்ச நாளியாச்சு. சரி, நீங்க போகலாம். ஏற்பாடெல்லாம் ஆரம்பிக்கலாம். பண்டாபீஸில் எத்தனை பணம் போட்டிருக்கேள்னார். 500 சொச்சோன்னே. சரி, 300 ரூபாய ஒரு தட்டில் வச்சு பழம் பாக்கு வெத்தலையோட நாளைக்கு காலமே 9 மணிக்கு அப்புறம் வந்துடுங்கோன்னார். அவருக்கும் பாட்டிக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்றாள் அம்மா. பட்டு அதிர்ந்து போய் நின்றவள் வாயை இறுக மூடிக்கொண்டு உட்கார்ந்தாள். என்னமோ அம்மாவிடம் நெருங்கி உட்கார வேண்டும் போல் உடல் எல்லாம் நமத்தது. நெருங்கினாள். நெருங்கி உட்கார்ந்ததுமாக அம்மா அவளை அப்படியே சாத்திக் கொண்டாள். அப்படியே அந்த மடியில் தலை வைத்து படுத்தாள் பட்டு. முன்னந்தலையை வருடினாள் அம்மா. என்ன இது? நம்ம அம்மாவா இது? அம்மாவுக்கு சொரசொரவென்ற விரல்கள். கடலை மாவு எண்ணெய் எல்லாம் கலந்த ஒரு பட்சணைக்கடை வாசனை நிரந்தரமாக வீசும் கை அது. இருவரும் பேசவில்லை. நான் கூட வேண்டினேம்மா, நடந்தா அம்மனுக்கு ஒரு ப்ளூ ஜாகர் தோடு பண்ணி போடுறேன்னு என்று எத்தனையோ நேரம் கழித்து வாயை திறந்தாள் பட்டு. ப்ளூ ஜாகர் என்ன, கவசமாத்தான் வச்சு இழையேன் என்றாள் அம்மா. சற்று கழித்து அடுத்த வீட்டு கடிகாரத்தில் மணி அடித்தது. மணி 11மா என்றாள் பட்டு. மதியான சாதத்தையும் வற்றல் குழம்பையும் சாப்பிட எழுந்தாள் பட்டு. பலகாரம் பண்ண மறந்து போன சுந்தராம்பாள் சத்து மாவை வெள்ளத்தில் பிசைந்து வாயில் போட்டுக்கொண்டாள். இறுதி பகுதி. கீழண்டை சுவர் மீது வெயில் பாதிக்கு மேல் மேலே ஏறிவிட்டது. வெள்ளை வெயில், ஆனால் கிழட்டு வெயில். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் மஞ்சள் பொத்துவிடும். கொல்லை முற்றம் முழுவதும் நிழல் விழுந்து கிடந்தது. தரையில் மட்டும் சூடு லேசாக வெதும்பிற்று. கிணற்றிலிருந்து 4 வாளி தண்ணீரை இழுத்து அங்கே கொட்டிவிட்டு அவனுடைய வேட்டியை தோய்த்து கொண்டிருந்தாள் பட்டு. தோய்த்து உலர்த்திவிட்டு மதியான 10 பாத்திரங்களை தேய்க்க வேண்டும். தோய்க்கிற கல் மீது வேட்டியை உருட்டினாள். கல் சுட்டது. சகிக்க முடியாத சூடில்லை, வெளுக்க முடியாத வேட்டி இல்லை. வேட்டியில் ஒரு அப்பழுக்கு, ஒரு தூசி இருக்க வேண்டுமே. அவர் உடம்பு மாதிரியே இருக்கிறது வேட்டியும். அவர் உடம்பில் ஒரு மச்சம் கூட கிடையாது. அப்படி ஒரு உடம்பு, வெண்ணெய் மாதிரி, புது கடுதாசி மாதிரி. கடுதாசியிலாவது ஒரு நார் பிசிறு எடுத்து விடலாம். வேட்டியும் அப்படித்தான். நீலம் போட்ட வண்ணான் வெளுப்பு. உட்காரும் இடத்தில் மட்டும் லேசாக ஒரு பழுப்பு. ஓரத்தில் சரிகை கையில் சற்று கொரகொரத்தது. வேட்டியை கூட எவ்வளவு ஜாக்கிரதையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சாந்தி கல்யாண வேட்டி. 4 மாதம் முன்னால் கோடியாக கட்டி அப்புறம் 3 தடவை செலவுக்கு போய் வந்ததும் புதிது மாதிரி அலுங்காத ஒரு சரிகை இழை பெயராத நாசுக்கு. ஆனால் மகா முரடு. கையை பிடித்தால் ஜவ்வந்தி பூ மாதிரி ஒரு சிலுசிலுப்பும் மெத்தென்று ஒரு அழுத்தமும். ஆனால் கையை நெருக்கினால் பிராணன் போகும். அன்று அப்படியே ஆளை தூக்கி 1 முழ உயரத்திலிருந்து கட்டிலில் எறிந்ததே. நல்ல வேளையாக மெத்தை உருசான் கணம், தலையணை உருசான் கணம். இல்லாவிட்டால் எந்த எலும்பு நொறுங்கி இருக்குமோ. மெத்தை தாங்கினாலும் விழுந்த அதிர்ச்சி தணியவில்லை. படபடவென்று ஜூரம் வருகிறார் போல நடுநிசி வரையில் படபடத்தது. வேட்டியை முற்றத்து கம்பியிலேயே உலர்த்திவிட்டு 10 தேய்க்க உட்கார்ந்தாள் பட்டு. 10 தேய்த்து கூட 4 மாதமாகிவிட்டது. சாந்தி கல்யாணத்துக்கு முதல் நாள் சாயங்காலம் தேய்த்ததுதான். மறுநாள் அம்மா விடவில்லை. அதற்கு மறுநாள் இங்கே வந்தாகிவிட்டது. இங்கும் அந்த வேலை கிடையாது. சின்னம்மா திடீர் என்று நிற்காவிட்டால் இந்த வேலை கூட எப்படி செய்ய கிடைக்கப் போகிறது? எதற்காக திடீர் என்று நின்றாள் சின்னம்மா? இல்லை, அவளாக நிற்கவில்லை. மாமியார்தான் நேற்றிரவு அவள் வீட்டுக்கு போகும் பொழுது வெற்றிலை சீவலை வைத்து 2 ரூபாய் பணத்தையும் வைத்து, சின்னம்மா, நாளையிலிருந்து நீ நின்னுக்கோ என்றாள் திடீரென்று. பட்டுவுக்கு யாரோ திடுமென்று பிடித்து தள்ளுகிறார் போல் இருந்தது. அந்த அசடுதான் ஏமா நிக்க சொல்றேன்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதோ என்னமோ. 2 வினாடி திகைத்தாற்போல் பார்த்தது. பேசாமல் திரும்பி போய்விட்டது. அது போன பிறகு, ஏமா சின்னம்மாவை நிக்க சொல்லியாச்சு என்று பட்டு கேட்டதற்கு, ஒழுங்காத்தான் இருந்தது இத்தனை நாளா. ஆனா
இப்ப எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, கை நீளமோன்னு. 4 நாள் முன்னால காலமே கடத்தரு பக்கம் போயிட்டு வந்து குளிக்க போனேன்னு இல்லையோ, தலைப்பில முடிஞ்சிருந்தேன். பாக்கி 4 காசை கொல்ல மாடத்துல வச்சுட்டு குளிச்சவ மறந்துட்டு வந்துட்டேன். மத்தியானம் அதை காணோம். இவ தான் அப்ப பேடா வானலையே தேய்ச்சிட்டு இருந்தா. அப்புறம் முந்தா நாள் 1 ரூபா வேணும்னே தேய்க்கிற கல்லுக்கிட்ட நழுவ விட்டுட்டு வந்தேன். நினைச்சாப்பிலவே காணும். திக்குன்னுது எனக்கு. சரி, நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னால இதை தொலைச்சு முழுகிட்டு போயிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் ஊர்ல இல்லாத போது நீ சிறுசு, மூக்குத்தி திருகாணின்னு எதையாவது அசதி மருதியா வச்சுடுவ. இது வாரண்டு போயிடுத்துன்னா அதான் தொலைச்சேன். இப்ப ஏமா நிக்க சொல்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுதோ பாத்தியா? நிஜமா இவன் நல்லவளா இருந்தா திடுக்குன்னு போக சொன்னவா கிட்ட கோபம் வராதோ? பேசாம காசை வாங்கிண்டு சார பாம்பு மாதிரி வெறுன்னு நடைய கட்டித்தே, பாத்தியோ இல்லையோ என்று இடது உள்ளங்கையில் கன்னத்தை சாய்த்து கொண்டாள் பாட்டி. சனியே, ஆனாலும் 2 வார்த்தை சொல்லி கண்டிக்காம போக சொல்லியிருக்கப்படாதுமா என்றாள் பட்டு. அதுகளோட நமக்கு என்னடி வம்பு? சகதியில கல்ல விட்டறிவாளோ? ஏண்டி எடுத்தியான்னா காளை மூளைன்னு கத்தும், அழும், மாய்மாலம் உள்ளதும் பண்ணும். பாட்டி லேசுப்பட்டவளில்லை என்று அப்போதுதான் பட்டுவுக்கு தெரிந்தது. கண்டிப்பு காய்தாவெல்லாம் சகஜமாகவே உள்ளவள்தான். பேடா உள்ளே திறந்த கையோடு மூடிக்கொண்டு வருகிறது. கரிகாய் மூட்டை விறகு வண்டிக்காரர்களோடு நெருக்கு தெரித்தாற் போல பேசி அவர்களை காலில் விழ விழ பண்ணுகிற சாமர்த்தியம் எல்லாம் ஒரு அளவுக்கு பட்டுவுக்கு நன்றாக உரைத்திருந்தது. இருந்தாலும் இவளை நிறுத்தின சுருக்கும் நறுக்கும். அன்று கொல்லையில் ஒரு மரவட்டை ஊறும் பொழுது தொப்பென்று தென்னை மரத்திலிருந்து கழன்ற ஒரு தேங்காய் குறிபார்த்து அதன் மேல் விழுந்து உருண்டது. அந்த மரவட்டை பாவம் புலிக்காய்ச்சல் சிந்தினார் போல வெறும் பிசுபிசுப்பாகத்தான் கிடந்தது. ஒரு நொடிக்கு முன்னால் அது இப்படியாகும் என்றா நினைத்திருக்கும்? அப்படியல்லவா நசுக்கி வெளியே தூக்கி எறிந்து விட்டாள் சின்னம்மாவை. புருஷ பசங்களோடு விளையாடி விளையாடி உனக்கு துணிஞ்சு போயிடுத்தடி என்பாளே அம்மா. எனக்கு இப்படி திடீர் என்று மடார் என்று காலை வாரிவிட தெரியுமோ துணியுமோ? மரவட்டைக்கு வந்த மாதிரிதான் வருகிறது எல்லாமே. உயிர் போவது மட்டும் இல்லை, உயிர் வருகிறது கூட. எனக்கு கூட அப்படித்தானே வந்தது. தேங்காய் விழுந்தாற் போல திருமாங்கல்யமும் வந்து கழுத்தில் விழுந்தது. அம்மா என்னை அழவிட்டு விட்டு 4 நாள் கமரி கனைத்து விட்டு பாட்டியிடம் வந்து சொன்னதும், அவள் சன்னதம் வைத்தாற் போல பிரமித்ததும், தாத்தா திகைத்ததும், இட்லி வார்க்கிறதை நிறுத்தச் சொன்னதும், பந்தக்கால் நட்டதும், பாட்டிக்கு தங்கைகள் அத்தை பிள்ளைகள் வந்ததும், மேளம் கொட்டினதும் எல்லாம் கழுத்தை பிடித்து தள்ளிக்கொண்டு போகிறார் போலத்தானே நடந்தது. கல்யாணமாகி 4 நாள் 1 மாசம் வரை திருமாங்கலயத்தை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டேனே. இதெல்லாம் உண்மையா பிரம்மையா என்று. பாவம், மரவட்டை எதை தொட்டு பார்த்து கொள்கிறதோ? சின்னம்மா எப்படி அதிர்ந்து போனாளோ? களையான முகம், கட்டு மயிர், தலையை அவிழ்த்து விட்டாளானால் முழங்கால் வரையில் பாம்பு சுருட்டு பிரிந்து நழுவினார் போல் விழும். கண்தான் எத்தனை நீளம், எத்தனை பெரிது! முதலில் பார்த்தால், முதலில் 2ஆம் தடவை 3ஆம் தடவை எப்பொழுது பார்த்தாலும் 1 நிமிஷமாவது பார்க்க வேண்டும் போல் இருக்கும். இவ்வளவு இருந்தும் இந்த பட்டு மரவட்டை கடித்தாற்போல் அதிர்ஷ்டம் அடிக்கப்படாதோ? நூல் முறுக்கிற வேலையாம் அவள் ஆம்படையானுக்கு. 10 கூலி கூட வராதாம். நூல் முறுக்கத்தான் உடம்பில் தெம்பு. வேறு என்ன முடியும்? குச்சி காலும் குச்சி கையும் சப்பையுமாக ஒட்டி உலர்ந்து எலி குஞ்சு மாதிரி. கல்யாணத்துக்கு போட்ட நகையெல்லாம் விற்று விட்டாளாம் சின்னம்மா. காது மாட்டலையும் மூக்குத்தியை மட்டும் விடவில்லை. இனிமேல் என்ன செய்ய போகிறதோ? இங்கே என்ன தீனிக்கு குறைச்சலா? சோறு, பட்சணம், புடவை இவ்வளவு இருக்கிற போது கை நீளுவானேன்? அல்பம். கீழே கிடக்கிறதை எடுத்து எக்கில் செருகிக் கொள்ள எப்படி தோன்றும்? பிறவி புத்தி. முகக்கலைதான் எல்லாவற்றையும் காப்பாற்றி வருகிறது. நான் சும்மா இருப்பேனா என்று புத்தி கிளம்பி இப்போது மண்ணை அள்ளி போட்டுவிட்டது. ஆனால் வேலை ரொம்ப சுத்தம். வாசல் கதவை இடிக்கும் ஓசை கேட்டது. கையை கழுவி விட்டு திறந்தாள் அவள் அம்மா. என்ன பண்ணின்றிருக்கே? 10 தேய்ச்சுன்றிருக்கேன். சின்னம்மா வரலையா? கதையெல்லாம் சொன்னாள் பட்டு. நல்ல வேளையா ஒளிஞ்சுது என்று உதவியாக தானும் சேர்ந்து பாத்திரங்களை தேய்த்து கொண்டே சொன்னாள் அம்மா. மீண்டும் வாசல் கதவை இடிக்கும் சப்தம். முத்துராமு சாட்டை குச்சியும் கையுமாக உள்ளே வந்தான். கொல்லையில் மாமியார் பாத்திரம் அலம்புவதை பார்த்தவன் உள்ளே வந்து தோசை தட்டு முன் உட்கார்ந்து கொண்டே, ஏன் உங்கம்மா தேய்க்கிறா? அவ வரலையா? சின்னம்மாவா? அவளை நிறுத்தியாச்சு. ஏனா? மறுபடியும் கதையை சொன்னாள் அவள். பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்த முத்துராமு கடைசியில், காசை கீழே போட்டா எடுக்கத்தான் தோணும். வேண்டும் என்று போட்டு எடுக்க தோண்டினால்
நாமும் திருடத் தூண்டியதாகத்தானே அர்த்தம். நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் பிரத்தியார் திருடர்களாக மாறாமல் இருப்பார்களோ என்றான். கீழே போட்டா எடுக்கணும்னு தோணுமா என்ன என்றாள் பட்டு. என்ற கேள்விக்குறியை கேட்ட அவன் முகத்தை பார்த்தாள். ஜிவு ஜிவு என்று முகம் கனிந்தது, சிவந்தது. அவனுக்கு லேசாக கோபம் வந்தாலே முகம் சிவக்கும், மூக்கும் கண்ணமும் பளபளக்கும். கண்ணில் 2 ஈட்டி கருகருவென்று கிளம்பினார் போல் இருந்தது. ஏன் கீழே போடணும் என்று திடீரென்று உரக்க கத்தினான். தூக்கி போட்டது அவளுக்கு. எதற்கு இந்த கத்தல்? மண்டையில் அடிக்கிற மாதிரி. இல்லாத கொடுமை. பார்த்தா நப்பாச வந்துடுறதோ இல்லையோ என்றான் சிறிது நேரம் கழித்து. தொண்டைக்குள் ஒரு சிரிப்பு சிரித்தான். சிரிப்பு இல்லை, அது எரிப்பு. அடுத்த தோசையை கொண்டு வருவதற்குள் கையை நீட்டி தடுத்தான். எழுந்தான். நின்று கொண்டே காஃபியை மளமளவென்று குடித்துவிட்டு வெளியே போனான். இடைக்கழிக்கு போனதும், இல்லாதவா எல்லாரும் பொல்லாதவாதான். வேலைக்காரியா இருந்தானே, வேற யாரா இருந்தானே என்று உள்பக்கம் கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு வெளியேறினான். ரேக்லா உருண்டது. மாமியார் பாட்டுக்கு சின்னம்மாவை நிறுத்தி துலாஸ்நானம் பண்றேன்னு மாயவரம் போயிட்டார் தாத்தாவோட. இங்கே யார் தவிக்கிறது என்றாள் பட்டு. அம்மா பதில் சொல்லவில்லை. தரையை சூனியத்தை பார்த்து கொண்டு நின்றாள். மாமியாரு இப்படி அபாண்டமா சொல்றாரேன்னு அப்பவே திக்குனதுமா எனக்கு. பேசாம அவளை வர சொல்லிடுமா நீ என்றாள் பட்டு. என்னது? ஆமாம்மா. பேசாம இரு நீ. மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறாளாம். குலுக்கி மினிக்கண்டு கள்ள சிரிப்பு சிரிச்சுண்டு அவ கூடத்துல நின்று இருக்கட்டும். நீ சிரிப்பா சிரிக்கலாம். அசட்டு போனமே, வாயை மூடின்று. மாமியார் தப்பா சொல்ல மாட்டார். நீ இழகி வழிய வேண்டாம். என்ன இதெல்லாம்? பட்டுவுக்கு ஒரே இருட்டாக இருந்தது. உன்னையும் காதல போட்டுக்கல. நன்னா கத்துனாண்டி. என்ன வேணா கத்தட்டும், சொல்லட்டும். மறுபடியும் அந்த சனியின படியத்து விடாத. ஆமா, சொல்லிவிட்டேன். முன்னாடி இடம் கொடுத்துட்டியோ, அப்புறம் ஐயானாலும் நிக்காது, அப்பானாலும் நிக்காது. ஜாக்கிரதை. பட்டுவுக்கு இப்போதுதான் ஏதோ புரிகிறார் போல் இருந்தது. மாமியார் தேவலை போல் இருக்கிறது. இவள் படுத்துகிற பாட்டுக்கு என்ன என்னவெல்லாம் சொல்லுகிறாள். முத்துராமுவா இப்படியா? சி, அவன் உள்ளங்காலில் கூட தூசி இராது. இவள் கைவிரல் கூட அழுக்கும் கருப்பும் மண்டி கிடக்கிறது. விஷம். முதலில் இவளை படியேற விட்டதுதான் தப்பாகிவிட்டதோ என்னவோ. என்னம்மா சொல்ற நீ என்று சூடு பிடிக்க குரலை உயர்த்தினாள். சொல்றதைத்தான் சொல்றேன். நாக்கு அழுகி போயிடும். என்ன சொன்ன? எனக்கா? எனக்கா? ஆமா, உனக்கு தான். அம்மா சிறிது நேரம் வாயடைத்து நின்றாள். பிறகு, இத பாரு, நீயாச்சு, உன் ஆம்படையனாச்சு. நான் ஒன்னும் சொல்ல இங்கே பாத்தியம் கிடையாது. நாக்கு அழுக அழுக நான் இங்கே நிற்கவும் தயாரில்ல. ஆனா உன்னை பெற்றிருக்கோனோ இல்லையோ. அம்மாவின் குரல் உடைந்து தளர்ந்தது, நடுங்கிற்று. அதுக்காக சொல்லிட்டு போறேன், ஜாக்கிரதையாயிரு. மாமியார் மாமனாரை கேட்காம நீயா எதையாவது செஞ்சு மண்ணை அள்ளி போட்டுக்காத. ஆமா, நான் போயிட்டு வரேன், கதவை சாத்திக்கோ என்று விற்றென்று இடைகழியை கடந்து வாசலில் இறங்கிவிட்டாள். பட்டுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. முத்துராமு பிறகு 4 நாள் வரை சாப்பிடவில்லை. வள் வெள்ளென்று எரிந்து விழுகிறான். நீ போய் படுத்துக்கலாம். சரி, போகலாம். இப்படித்தான் பேச்சு. குளிக்கப் போனால் தானே வேட்டியை துவைத்துக் கொள்கிறான். பால் கொண்டு கொடுத்தால் வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதை வைத்து விட்டு வந்தால் வேண்டாம்னா எடுத்துட்டு போயிடணும். இல்லாட்டா என்று ஒரு அதட்டல். ஒரு நாள் பகல் சாப்பாடு, டிஃபன், இரவு சாப்பாடு எதற்குமே வரவில்லை. கேட்டபோது நான் சாப்பிட்டாச்சு என்று சுருக்கு சுருக்காக விடை. எங்க சொல்லித்தான் ஆகணுமோ? 4-5 நாள் முகம் கொடுத்து பேசாம இருக்க நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ இப்ப இங்கிருந்து போறியா, இல்ல நான் வெளியே போகட்டுமா என்று அதற்கு பதில். பட்டு அந்த அறையை விட்டு வந்து விடுவாள். கோபம் மட்டுமில்லை, அவன் முகம் சோர்ந்து கிடந்தது. நிலத்துக்குள்ளேயே பூச்சி வேரை வெட்டினதால் மேலே கொடி கொஞ்சம் கொஞ்சமாக வாடுகிற வாடல். எதையோ பறி கொடுத்தாற் போல முகத்தில் ஒரு இழந்த களை. அப்பா அம்மாவை பிரிந்ததே கிடையாது. பேடா போடுவது நின்றும் பாட்டிக்கும் ஒரு நாள் கூட அவள் ஆயுசில் ஒளிவு கிடைத்ததில்லை. இப்பொழுதுதான் வீட்டுக்கு நாட்டுப்பெண் என்று ஒருத்தி வந்ததும் 10-15 நாள் துலா ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று மாயவரம் போயிருக்கிறாள். பிறந்தது முதல் பிரியாத பிரிவு. அவர்கள் வந்தால் சரியாகிவிடுமோ என்னவோ. அப்பாவும் அம்மாவும் என்னைக்கு வர திரும்பி என்று கேட்டாள் 5ஆம் நாள் காலையில். ஏன், அவ திரும்பி வரதுக்குள்ளேயும் மிச்சம் இருக்கிறவாளையும் வெளியில விரட்டிடலான்னு யோசனையோ? கத்தி கத்தியாக இது என்ன பேச்சு? உள்ளே குருத்தெல்லாம் நடுங்குகிறது. நான் யாரை விரட்டினேன்? அம்மாவும் வரவில்லை. அன்று போனவள்தான். இட்லி வார்த்து வார்த்து உன்னை வளர்த்தாயிற்று. திடீர் என்று நீ பணக்காரியாகிவிட்டாய், நான் இங்கே நிற்கப்படாதுதான் என்று சொல்லுகிறது போல் இருந்தது அன்று அவள் விசுக்கென்று போன தோரணை.
இப்படி மனசை வெட்டி தூர எரிகிற அறிவாளா கல்யாணம்? நான் பணக்காரி என்று சொன்னேனா? அதுவும் அம்மாவிடமா? கடைசியில் அடுத்த வீட்டு குட்டியை கூப்பிட்டு அம்மாவை வந்துவிட்டு போகுமாறு சொல்லி அனுப்பினாள் அவள். சாப்பிட்டாச்சா என்று ஒன்றுமே நடக்காதது போல் கேட்டுக்கொண்டே வந்தாள் அம்மா. ஆச்சுமா, உன்னை அடிக்கடி வந்து கவனிக்க சொல்லிட்டு போனாரே, இதுதான் கவனிக்கிற அழகா? நான் என்ன கவனிக்க முடியும்? எல்லாம் அவ சமத்தா இருந்தா தான் சரியா இருக்கும். நாக்கு அழுகி போயிடும்னு பயமுறுத்தனே. இன்னைக்கு காலமே கடத்தரு வழியா போறேன். இந்த சின்னம்மா குட்டி கடையை பிரிக்கின்று இருந்தது. அப்படியே நேரா அவ வீட்டுக்கு போனேன். அவ ஆம்படையா உட்காந்து நூலை முறிக்கின்று இருந்தான். சின்னம்மா இல்லையான்னு கேட்டேன். மாப்பிள்ளை ஐயா கடைக்குத்தானே போயிருக்கு, அங்கதானே வேலை செய்து நேத்து மத்தியானத்துல இருந்துன்னா. அம்மா சொன்னா சொல்லிட்டு போறாடா, நீ கடையில வந்து வேலை செய்ய சொல்லுன்னு உங்க அகமுடையான்தான் கூப்பிட்டுட்டு போனானா. இந்த அப்பாவையும் சரின்னு அனுப்பிச்சிருக்கு. அவ ஒரு சின்னாளம்பட்டி புடவைய கட்டிண்டு பளபளன்னு மாட்டலும் கொலுசுமா பிரிக்கிண்டு மினுக்கிறா. இத்தனை நாளா வீட்டோட இருந்தது. அம்மா காரி மாத்திரம் தெரிஞ்சு போத்திண்டு போயின்னு இருந்தா. இப்ப கடத்தருவுக்கு போயாச்சு. இனிமே சாமியா பார்த்து தான் போத்தி மூடணும் என்று ஓய்ந்தாள் அம்மா. கூனி மாதிரி அம்மா என்னை கரைக்கிறாளா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் பட்டு. ஆனால் அம்மாவுக்கு என்ன ஆக வேண்டும்? அவள் யாரையும் நம்பிக்கொண்டிருக்கிறவள் இல்லையே, ஒரு பருக்கைக்கு கூட. அன்று போனவள் சொல்லி அனுப்பிய வரையில் இந்த பக்கம் தலை காட்டவில்லையே. ஏம்மா இப்படி என் வயிற்று கலக்கின்றே இருக்க? எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்கிறதே என்று நெஞ்சு உடைய கூறினாள் பட்டு. வருத்தப்பட்டு என்ன பண்றது? இது ஒன்றும் புதுசில்ல. பணம் சேர்க்கிறவளுக்கு பயம் கூச்சம் ஒன்றும் இராது. பணம் சேர சேர இருக்கிற துளி கூச்சமும் கரைஞ்சிடும். அப்புறம் அந்த பணத்தை எந்த கோண வழியில செலவழிக்கலாம்னு அலையும் புத்தி. என்ன பண்றது? அம்பாளை வேண்டிக்கோ. அவ்வளவுக்கு மேல நான் என்ன சொல்ல கிடக்கு? அம்மா சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு போய்விட்டாள். கடையில் எதற்காக அவளுக்கு வேலை? ஏன் வேலை செய்யக்கூடாது? இது என்ன பிதற்றல்? இந்த அபாண்டம் அசுரத்தனமெல்லாம் அம்மா ஒருத்திக்குத்தான் சாத்தியம். ச்சே, இவரா? அவளுக்கு சிரிப்பு வந்தது. வாடி வாடி அம்மாவுக்கு உலகமே நரகமாக பூதம் காட்டுகிறது. அரை மணிக்கெல்லாம் வந்தான் அவன். அவளை பார்த்து ஒரு புன்சிரிப்பு தவழ்ந்தது. அப்பாடா! முகத்தில் ஜில் என்று தென்றல் வீசுகிறது போல் இருந்தது. அந்த கண்ணில் விழியில் அப்படி ஒரு குளிர்ச்சி. அடைக்கு இன்னொரு முட்டை போடு, நெய் போடு, வெல்லம் போடு, புளிப்பா ஏதாவது போடே என்று கேட்டு கேட்டு போட்டுக்கொண்டு சாப்பிட்டான். இரவு வரும்பொழுது திருவாரூரிலிருந்து ஒரு மொத்த வியாபாரி வந்திருந்தான். சளச்சளன்னு பேசு உசுர வாங்கிட்டான் என்று தாமதமானதற்கு காரணம் சொல்லிக்கொண்டே வந்தான். பாலை வேண்டாம் என்று சொல்லவில்லை. காலை பிடித்த பொழுது முகத்தை சிணுங்கி பிடுங்கிக் கொள்ளவில்லை. வளவளவென்று எத்தனை வளவளப்பு! என்ன நிறம்! பட்டுக்கால், பெண் கால். என் காலுக்கு இத்தனை வளவளப்பு இந்த ஜென்மத்தில் வரப்போவதில்லை. பட்டு பெயரோடு நின்றுவிட்டது எனக்கு. 4 நாளாக என்ன உடம்பு உங்களுக்கு என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. வேண்டாம், தெளிந்த நீர் தெளிந்தே நிற்கட்டும். அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். தூங்குகிறார் போலவே இல்லை, வெறுமே கண்ணை மூடி தூங்குகிறார் போல் ஒரு தெளிவு. ஆனால் நல்ல தூக்கம், அயர்ந்த தூக்கம். என்ன தெளிவு, அழகு! பால் பூசின நிலா பூசின தெளிவு. எனக்கு தூக்கம் வரவில்லை. இவருக்கு எப்படி தூக்கம் வருகிறது? என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? தூங்கட்டும். அழகாக தூங்குகிறார். முகம் கடுக்காமல் இருந்தால் போதும், தூங்கட்டும். முத்துராமு அவள் பார்க்க பார்க்க தூங்கினான். மறுநாள் இரவும் அப்படித்தான் தூங்கினான். மறுநாள் 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 அப்படியே வந்தவுடனே தூங்கினான். அழகாக தூங்கினான். என்ன தூக்கமோ! அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. எதற்காக அழுகிறது? அன்று மத்தியானம் அவன் சாப்பிட்டு விட்டு போன பிறகு அவள் சாப்பிட்டு 2 வெற்றிலையை மென்று கொண்டு உட்கார்ந்திருந்த போது, உள்ள யாரு என்று குரல் கேட்டது. குட்டை அழகு சிங்கு, பட்டுவா, சாப்பிட்டாச்சா என்று குரல் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தது. வா அழகு, தாத்தா பாட்டியெல்லாம் இன்னும் வரலையா? இல்லையே, 4-5 நாளாகும். எல்லா பாவத்தையும் கரைச்சிட்டு ஒரு தரியா வந்துடலாம்னு பார்க்கறாராக்கும் தாத்தா என்று தூணை பின்னால் கட்டிக்கொண்டு சிரித்தான் அழகு சிங்கு. வாய் முழுவதும் திறந்து சிரித்தது. அந்த சோடா பாட்டில் மூக்கு கண்ணாடி கூட சிரித்தது. கரைக்கிறதுக்கு பாவம் இல்லாட்டாலும் புண்ணியமாவது சம்பாதிக்கலாமோ இல்லையோ என்று சிரித்தப்பட்டு, உட்காரேன் என்றாள். உட்கார்ந்து கொண்டே, நீ சொல்றது சரி, சர்க்கார்ல பாவத்தை கரைச்சு கொடுத்துட்டா இனிமே புண்ணியந்தான் தேடிக்கணும் என்றான் அவன். என்னது சர்க்காராவது பாவத்தை கரைக்கிறதாவது? என்ன சொல்ற நீ? ஆமா, கோயில்ல திருடின பாவத்துக்காக 7 வருஷம் ஜெயில போட்டா. அப்புறம் காசிக்கும் போயிட்டு வந்தாச்சு. இனிமே புண்ணியந்தானே சம்பாதிக்கணும் என்று வாசலை பார்த்து கொண்டே சொன்னான் அழகு. கோயில்லையாவது திருடவாவது?
யாரு? என்னத்த திருடினா? தாத்தா தான். உன் மாமனார் தான். அம்பாள் தோடு, நவரத்ன கங்கணம், ஒட்டியானம், மூணையும் தான். என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறியே. அழகு சிங்கு அரை பைத்தியம். காணங்கி கணக்கு போடுகிற மாதிரி இப்பொழுது வேறு என்னவோ பிதற்ற ஆரம்பித்திருக்கிறது. சரி சரி, அசடு வழியாத. எங்க வந்த இப்படி? நானா அசடு? நீன்னா அசடு? சரி, நானே தான் அசடு. நீ போயிட்டு அப்புறமா வா போ. என்ன வந்து அசடு அசடுங்கிறியே? நான் ஒசரமா இல்லை, பாப்பா மாதிரி இருக்கேன்னா ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தமா? நானா அசடு? உனக்கு தெரியுமா தாத்தா எப்படி இத்தனை பெரிய வீடு கட்டினார்னு? தெரிய வேண்டாம், நீ போ. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. எனக்கு தெரியும். தாத்தா ராத்திரி போய் கோயில்ல நகை வைக்கிற மரப்பெட்டியை திறந்து அம்பாள் தோடு, கங்கணம், ஒட்டியானம் மூணையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டார். கடைசியில திருநெல்வேலியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற போது அகப்பட்டார். கேஸ் போட்டு ஜெயில்ல 7 வருஷம் போட்டா கடுங்காவல். ஜெயில்ல பேடா போட சொல்லி கொடுத்தா. வெளியில வந்தப்புறம் எங்கெங்கேயோ 4-5 வருஷம் அலைஞ்சுபிட்டு ஊருக்கு வந்தார். பேடா போட்டு தலையில வச்சுட்டு தெரு தெருவா வித்தார். பணம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது. மாடி வீடு, படுகை கொல்ல, நஞ்ச புஞ்ச வந்தது. இல்லாட்டா ரேக்லாவை போட்டுண்டு உங்க முத்துராம கடுக்கணும் சங்கிலியுமா போக முடியுமான்னே. என்ன வந்து அசடு அசடுங்கிறியே? பைத்தியம், இப்படியெல்லாம் உளறிண்டு கிடக்காத. அவ காதுல விழுந்தா தோலை உரிச்சு போடுவா. ஏன் தோலை உரிச்சா? ராஜா ஐயங்கார் மாமா சும்மா விட்டுடுவாரோ? அவர்கிட்ட போய் சொல்லிவிடுவேன். ராஜா ஐயங்கார் மாமா தான் இப்படியெல்லாம் சொன்னாரா உன்கிட்ட? என்கிட்ட சொல்லல. முத்துராமு சாப்பிட்டுட்டு ரேக்லாவில் போறபோது திண்ணையில ஐயங்காரும் வானக்கார ராவத்தரை உட்காந்து பேசிட்டு இருந்தா. ஏண்டா முத்து, உங்க அப்பாவை காணுமே, ஊர்லயே இல்லையோ அப்படின்னு கேட்டார். இல்ல மாமா, துலாஸ்தானத்துக்கு மாயவரம் போயிருக்காருன்னு முத்த சொல்லிண்டே போனா. பாருமியா, கோயில்ல போய் தாயார் தோட்ட திருடுனா. ஆனா அவ கைவிட்டாளோ? ஜெயிலுக்கு அனுப்பிச்சு பேடா பண்ண தெரிஞ்சுக்க சொன்னா. வெளியில வந்தான், பணமா அரிச்சு கொட்டுறான். தண்டனைக்கு தண்டனையுமாச்சு, பணத்துக்கு பணமுமாச்சு. ஜெயிலுக்கு போனவன் தெரியாம செஞ்சுட்டேண்டி அம்மான்னு கதறி இருப்பான் அம்பாளை நினைச்சு நினைச்சு. சரி தொலைஞ்சு போன்னு அம்பாள் கண்ணை திறந்துட்டா. சரணம்னு விழுந்துட்டா சுவாமி நம்ம விடாதியா ராவுத்தரேன்னு சொன்னாரு ஐயங்கார் மாமா. அப்புறம் ராவுத்தர் கேட்டார். விஸ்தாரமா சொன்னார். கூட திருட போன மாரியம்பலம் கூட 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ மெட்ராஸில் ஒர்க் ஷாப் நடத்துறான்னார். சரி, மாமா ஏதாவது வேடிக்கை பண்ணியிருப்பார். நீ போ. இப்படியெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லிட்டு இருக்காதே. நான் ஏன் சொல்கிறேன், அதான் எல்லாருக்கும் தெரியுமாமே. சரி போ. பட்டு, ஒரு பேடா தாயேன், பசியா இருக்கு என்று இழித்தான் அவன். வாங்கி கொண்டு கச்ச கச்சவென்று நடந்து வெளியே போனான். சற்று முன்னால் கேட்ட செய்தியை உடனே வந்து இங்கே சொல்லி தனக்கும் தெரிந்த பூரிப்பை திருப்திப்படுத்தி கொண்டு அதற்கு ஒரு பேடாவையும் வாங்கிக் கொண்டு அதை நினைத்த போது சிரிப்பு லேசாக ஒரு தடவை அவள் உடலில் குலுங்கிற்று. குலுக்கலோடு நின்றுவிட்டது. அழகு சிங்கு சொல்கிறது இன்னும் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. மரவட்டை மேல் தேங்காய் விழுந்தாற்போல் அவள் சித்தம் நசுங்கி வெறும் இரத்தச் சக்கையாக பிசுபிசுக்கிற சூனியம் கண்ணில் இருண்டது. கதவை பூட்டிக்கொண்டு விறுவிறுவென்று நடந்தாள். அம்மாவிடம் போனாள். சாப்பிட்டு விட்டு அம்மா மத்தியான தூக்கம் போடுகிற சமயம். ஏமா, உன் பொண்ணை மாட்டு பொண்ணை அழைச்சிக்கிறேன்னு ஏமா திடீர்னு அவ ஒப்புக்கொண்டா என்று ஒரு பீடிகையுமின்றி கேட்டாள். என்னடி திடீர்னு என்னமோ கேட்குற என்று எழுந்து உட்கார்ந்தாள் அம்மா. சொல்லேன். என்னத்துக்கு கேட்குற? நீ சொல்லு. இதை கேட்கவா இப்ப அவசர அவசரமா வந்த? ஆமா, நீ சொல்லு. உன்னை பிடிச்சிருந்திருக்கு. நீ புவனேஸ்வருக்கு கடுதாசி எழுதி வச்சதை கேட்ட உடனே அவளுக்கு பரவசமா போயிடுத்து. அம்பாளே உத்தரவிட்டா போல இருந்ததோ என்னவோ. ஏன் தோட்ட திருடினதுக்கு தண்டனையா இவள பண்ணிக்கோ. ஒரு நகை நட்டு கிடையாது இந்த கங்காளிக்கு. திருப்பதி மரப்பாச்சி மாதிரி வந்து நிக்கிறா. இவளைத்தான் பண்ணிக்கணும்னு அம்பாள் உத்தரவிட்டா போல இருந்ததாக்கும். அம்மா ஒன்றும் பேசவில்லை. வெறித்து குழம்பி அவளை பார்த்தாள். ஊரறிஞ்ச செய்திதானமே அது. ஏமா, ஊரறியாம என்ன பண்ணும்? கோயில்ல வேலை செய்யறவா யாரு திருடல? கணக்குல திருட்ட மறைச்சு நல்லவா மாதிரி நாளை ஓட்டுறா. இல்லைனா திருட்டு இல்லைன்னு நம்பும்படியா பண்ணிவிடுறா. இவர் அப்படி செய்யல. ஒரே ஒரு க்ஷணம் புத்தி கெட்டு போச்சு. நகைப்பட்டியை திறந்து என்னத்தையோ எடுத்தார். ஓடினார். மாட்டிக்கவும் மாட்டின்னுட்டார். சரி, 30-40 வருஷம் முன்னால் நடந்ததுக்கு இப்ப என்ன? மறந்து போயிருக்குன்னு சமாதானம் பண்ணிட்டு தான் என்னை கொண்டு கொடுத்தியாக்கும் இந்த இடத்துல. அவளை ஒரு தடவை முறைத்துவிட்டு, நீதானே தவங்கடந்த என்றாள் அம்மா. ஆமா, அதுவும் சரிதான். அம்மா கிண்டி கிண்டி கேட்ட பிறகு அழகு சிங்கு வந்து சொன்னதை அவளிடம் ஒப்பித்துவிட்டு திரும்பினாள் பட்டு. டிஃபனுக்கு வந்தான் முத்துராமு. மலர்ந்து கேட்டு கேட்டு சாப்பிட்டான். திருடன் பிள்ளை. ஆனால் இவன் என்ன செய்வான்? அனாதை குழந்தை, தப்பு குழந்தை மாதிரி.
அப்பா செய்த அடத்துக்கு அது எப்படி பிணையாகும்? திருட்டு கொடுத்த அந்த புவனேஸ்வரியை பார்க்க வேண்டும் போல் துடித்தது அவளுக்கு. அந்தி மயங்கி புவனேஸ்வரியின் சன்னதியில் நுழைந்த போது வெள்ளிக்கிழமை அலங்காரத்துடன் வெள்ளி காலும் கையுமாக புவனேஸ்வரி நிற்பது தூரத்திலேயே தெரிந்தது. நெருங்கி இரும்பு கிராதிக்கருகில் போன பொழுது அம்மன் பிரகாரத்தைச் சுற்றி வந்து கொண்டிருந்த உருவம் பளிச்சென்று யானை காதில் மாட்டும் அங்குசம் போல அவள் கண்ணை லாவி நின்றது. அவள்தான், சின்னம்மாதான், கூட்டுகிற வேலைக்காரி என்று புவனேஸ்வரி கூட சொல்ல தயங்குவாள். இடையில் கொக்கோ கலரில் ஒரு ஆரணி பட்டு புடவை, காதில் புஷ்பராகத்தோடு மாட்டல், காலில் கொலுசு, வெள்ளை பொட்டிட்ட அரக்கு வாயில் சோழி. என்ன கை, என்ன மார்பு, என்ன இடுப்பு! இடுப்புக்கு கீழ் பின்பக்கம் வெல்வெட் ஜாடி மாதிரி இறங்கின குழைவு. ஐயோ, எப்படி இருக்கிறாள்! முதலில் கண்ணில் பன்னீர் விட்ட மாதிரி இருந்தது. அடுத்த க்ஷணம் நெருப்பு பொறி விழுந்து சுரீர் என்றது. ஏது இந்த பட்டுப்புடவை? ஏது இந்த சங்கிலி? ஏது இந்த கமலத்தோடு? நடுவில் ஒரு பச்சை வேறு. பட்டுக்காலும் தெளிந்த முகவுமாக தூங்குகிற முத்துராமு அதே சமயத்தில் வேறு எங்கோ விழித்து கொண்டிருப்பது போல கண்ணை மறைக்கிறது. ஆமாம், அவன் தூங்கவில்லை. புருவத்தை சுளித்து சுளித்து கண்ணை மூடி மூடி திறந்து இந்த திரையை விலக்கி புவனேஸ்வரியை பார்த்தாள். விரண்டு போய் பார்த்தாள். கண்ணில் ஒரு வெறி, கிளி. புவனேஸ்வரி, கெடு ஒத்திக்கொண்டே போகிறது. அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் ப்ளூ ஜாகர் தோட்டை உன் காலில் கொண்டு வைத்து விடுகிறேன். தாண்டினால் தாண்டினால் என்ன சொல்வதென்று தயங்கினாள் அவள். நினைக்கும் பொழுதே உடம்பு மின்னல் மாதிரி வெட்டிற்று. திரும்பி விற்றென்று நடந்தாள். குங்குமப்பூ 4 திரி விழுந்ததுமே பால் நுரை கூட பொன்னாகிவிட்டது. இங்கே வாங்குகிற பூ இல்லை அது. காஷ்மீரிலிருந்து நேராக பேடாவுக்காக தருவிக்கிற பூ. பாலை உள்ளே எடுத்துக்கொண்டு போனாள் அவள். தூங்கிக் கொண்டிருந்தான் முத்துராமு. புஜத்தை தொட்டு குலுக்கினாள். கோபத்தில் கொஞ்சம் முரட்டுப்பிடியாக கூட பிடித்தாள். கண் மலர்ந்தது. பால். எழுந்து உட்கார்ந்தான் அவன். அதுக்குள்ளேயுமா தூக்கம் வந்துடுது? மணி 10 கூட ஆகலையே. பாலை சாப்பிட்டு விட்டு படுத்தான் அவன். கண்ணை மூடினான். நான் ஒன்று கேட்கணும். என்ன? கண் திறக்காத கேள்வி. என்னை பார்த்தாதான் சரியா சொல்ல முடியும். திறந்தான் அவன். அவள் முகத்தை, கண்ணை பார்த்தான். என்ன நினைத்து கொண்டானோ சற்று தலையை உயர்த்தி சாய்ந்தாற் போல படுத்துக்கொண்டான். பார்க்குறேன். என்ன? இங்கே வரணுங்கிற சொப்பனம் பலிச்சுதுன்னா ப்ளூ ஜாகரத்தோடு ஒன்று பண்ணி போடுறேன்னு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால புவனேஸ்வரிக்கு வேண்டிண்டேன். என்னது? மீண்டும் கிளிப்பிள்ளை மாதிரி அதே சொற்கள். முத்துராமு விழித்தான். அம்பாள் ஏன் இஷ்டத்தை கொடுத்துட்டா, நான் தான் கொடுக்காம என்று தொடங்கிய வாய் அதை மாற்றி நாள் கடத்தின்றே போயின்னு இருக்கோம் என்றது. நானும் சேர்ந்து வேண்டினேனா? இல்லை, நான் தானே ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் எப்படி பிணை? வேற யார் பிணையா இருக்க முடியும்? முடிச்சு விழுந்து உள்ள கால் வச்சாச்சுங்கிற தைரியத்தோடுன்னா பேச்சு வரதா இருக்கா? என்ன கண்டிப்பு, என்ன வேகம்! தைரியமே இல்லை, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள உன் காலடியில் கொண்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். முடியாதுன்னா? உங்களுக்கு முடியும். நான் அந்த மாதிரி கட்டுப்படுத்திக்கலையே. எனக்காக நீங்கள் செய்யலாம். உனக்காகவா? என்னத்துக்கு செய்கிறது? என்னது? என்ன சொன்னேன்? உனக்காக நான் என்னத்துக்காக செய்யணும்னே. இல்லாட்டா வேறு யாருக்காக செய்கிறது? ஊரில் இருக்கிறவெல்லாம் யாருக்கோ வேண்டின்ற உள்ள நுழைஞ்சா எதுவும் நடந்துடுமா என்ன? திடீர் என்று விளக்கு அணைந்தாற் போல கண்ணை இருட்டிற்று அவளுக்கு. விளக்கை அணைத்து பின்னந்தலையில் ஓங்கி அடித்தாற் போல ஒரு வலி. இங்கே என்ன கொட்டியா கிடக்கு என்று அந்த இருளில் குரல் கொஞ்சம் தளைந்தது. எனக்கு இல்லை, புவனேஸ்வரிக்கு. புவனேஸ்வரியா இருந்தா என்ன, வைரத்தோடு இல்லாம நடக்காதோ? சின்னம்மாவுக்கு மாத்திரம் பட்டுப்புடவையும் வைரத்தோடும் இல்லாம நடக்காதா? என்னது? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப சொல்றியா இல்லையா என்று எழுந்தவன் அவள் கழுத்தை இரு கையாலும் கவ்வி நெறித்து குலுக்கினான். என்ன விகாரமான முகம்! கோபத்திற்கு எத்தனை விகாரம், எத்தனை இல்லாமை! இப்ப சொல்றியா இல்லையா? கை தளர்ந்தது. அது ஏன் இஷ்டம், தெரிஞ்சுக்கோ என்றான் அவன். கண்ணில் மின்னல், மூக்கில் புடைப்பு. இஷ்டம் எல்லாம் நல்லதாக இராது. கல்லு மாதிரி அவளுக்குன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் கொடுப்பான். நீங்க கொடுக்கறது பாதகம். அவன் இல்லாட்டாலாவது நான் வாயை மூடிண்டு கிடப்பேன். இப்ப ஏன் இஷ்டம்னு சொல்றத என்னால கேட்க முடியல. சுரீர் சுரீருங்கிறது. குடிய கெடுக்கிற இஷ்டம் இது. சிறிது மௌனம், தலையாட்டல், சூன்யத்தில் ஒரு நட்ட பார்வை. சும்மா இங்க என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் பாவிதான். பாவிக்கிட்ட இருக்க வேண்டாம். போகலாம். நீயே சம்பாதிச்சு உங்க புவனேஸ்வரிக்கு போடலாம். நீ சம்பாதி, திருடு
என்ன வேணா பண்ணு. நானும் திருடனுமா? திரும்பி விரித்தான் அவன். எழுந்தான். அவளை குண்டு கட்டாக பிடித்து வெளியே இழுத்து விட்டான். கதவை தாளிட்டு கொண்டான். இருளை கவிக்கும் ஓசை கேட்டது. கூடத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் வெளிச்சம் விழுகிற மாதிரி இல்லை. அவ்வளவு வெளிச்சமும் இருளாக செயலற்று கிடந்தது. கண்ணில் ஒன்றும் படவில்லை. சொப்பனமா என்ன இது? கல்யாணமாகிவிட்டதா எனக்கு? நான் இங்கே வந்திருப்பது கனவில் நடந்து கொண்டிருக்கிறதா? நெறிந்த கழுத்து வலிக்கிறது. கை, கால், மூட்டு, சப்பை எல்லாம் நோவுகிறது. பாட்டியும் தாத்தாவும் மாயவரத்திற்கு என்னிடம் சொல்லிவிட்டுத்தானே போனார்கள். கொட்டு மேளம் கொட்டிற்றே. நலுங்கின் பொழுது வெற்றிலையை என் கையிலிருந்து பிடுங்கிய அவனுடைய கை நகம் என் கட்டை விரலில் அழுந்திற்றே. மஞ்சள் நீராடும் பொழுது கை பற்றியவன் ஆள்காட்டி விரலால் உள்ளங்கையில் கோடு கிழித்தானே. ஊர்வலத்தின் பொழுது சிவப்பு மத்தாப்பு ஒளியில் அவன் கை அரிதாரம் போட்ட மாதிரி பளிச்சென்று கொழுந்து விட்டதே. எப்படி கனவாக இருக்கும்? ஊர் தூங்குகிறது. கொல்லையின் சலசலப்பு தூங்குகிறது. கூடத்தில் எங்கோ சுவர்கோழி கத்துகிறது. ஜிவு ஜிவு என்று கண் பொங்கிற்று. தலை நிமிர முடியாத கனம். மெதுவாக எழுந்து நடந்தாள். கொல்லை கதவை திறந்தாள். உதட்டை அழுத்தி ஓசையிடாமல் மெதுவாக திறக்க யுகம் ஆகியிருக்கும் போல் இருந்தது. கிணற்றண்டை நின்றாள். உன்மேல் ஆசை பொங்க விரும்பி வருந்தி வேண்டி உன்னை இங்கே அழைத்து வைத்துக் கொண்டார்களா? ஆசடு. அப்பன் திருடினான். விலங்கை மாட்டிக்கொண்டான். கொட்டடிக்குள் கிடந்தான். பாவம் ஜரித்ததும் வெளியே தள்ளிவிட்டார்கள். பணம், வீடு, நிலம். ஆனால் ஊர் மனசில் இருக்கிற பாவியை யார் அழிக்க முடியும்? கிருஷ்ணன் மாதிரி பிள்ளை பிறந்துவிட்டால் ஊரை ஏமாற்றிவிட முடியுமா? கிருஷ்ணன் மாதிரி பிள்ளை. பளபளவென்று வளவளவென்று பிள்ளை. அதற்கு பெண் கொடுக்க இந்த இட்லிக்காரி ஒருத்திதான் வந்தாள். வாசலில் உட்கார்ந்து மொட்டைத்தலையும் பஞ்சகச்சமும் விபூதியுமாக குழந்தைகளை கூட்டிக் கொண்டு கதை சொல்லி யாரையோ ஏமாற்றினால் புவனேஸ்வரியை ஏமாற்ற முடியுமா? கோட்டூரம்மா, எனக்கு தோணாமலே போயிடுதே. குழந்தை தினமும் வரா, எனக்கு தோணாமலே போயிடுதே என்று பாசாங்கு பண்ணி அம்மாவை ஏமாற்றி புவனேஸ்வரி உத்தரவிட்ட மாதிரியும் கட்டுப்பட்ட மாதிரியும் ஏமாற்றிவிட்டால் புவனேஸ்வரியை ஏமாற்ற முடியுமா? என்னை ஏமாற்ற முடியுமா? புவனேஸ்வரி, தோடு உனக்கு வராது போல் இருக்கிறது. நான் தான் உனக்கு தோடு. அவன் காதில் இருந்து விழுந்து விட்டேன். உன் காதிற்கு வந்து விடுகிறேன். ஆமாம், உன் காதில் இருந்தால் எனக்கு கேடு கிடையாது. கவலை இராது, கடன் இராது. சிலு சிலுவென்று சின்ன இடுப்பும் கட்டு கூந்தலும் அரிசி பல்லும் தேன் முகமுமாக என்னை ஏமாற்றிய துடைப்பான் தூக்குகிறவளை கூட கண்டு நான் எரிய மாட்டேன். நான் தோடாகிவிட்டால் ஒரு சுமை கூட இராது. எனக்கு இராது, உனக்கு இராது, அவன் மனசிலும் இராது. கிணற்றை எட்டி பார்த்தாள். ஜிர்க் ஜிர்க் என்று ஏதோ பூச்சி வெதறுகிற ஓசை. அங்கே கிடந்த வட்ட இருட்டு கூட கத்துகிறது. மௌன கத்தல். மௌனமாக கத்துகிற இருட்டு. தாத்தா வந்தால், பாட்டி வந்தால். தாத்தா கதறவில்லை, தாயே தாயே என்று. அழகு சிங்கு அப்படித்தான் சொன்னான். ஐயங்கார் சொன்னார், தாயே தாயேன்னு கதறி இருப்பான். அம்பாள் கண்ணை திறந்துட்டா. நீதான் சரணம்னு விழுந்துட்டா சாமி நம்ம விடாதியா? அப்பன் திருடினா புள்ள பொண்டாட்டியே கிணத்துல தள்ளிட்டான். அழகு சிங்கு இதை சொல்லி சொல்லி சிரிக்கிறார் போல் இருந்தது. ஒரு தடவை உலுக்கி போட்டது அவளுக்கு. திரும்பினாள். மெதுவாக நடந்தாள். கொல்லை கதவை ஒரு நிமிஷம் நின்று தாளிட்டு கூடத்திற்கு வந்தாள். அந்த அறை கதவை விரலால் தள்ளி பார்த்தாள். கெட்டித்த மாதிரி அப்படியே நின்றது. கழுத்தில் வலி, பிடரியில் வலி, சப்பையில் வலி. கண் ஜிவு ஜிவு என்கிறது. வயிற்றில் லேசாக குமட்டல். அப்படியே சுவரோரமாக முடங்கினாள். கண்ணை மூடினாள். தோடு பளிச்சிட்டது. புவனேஸ்வரியின் காதுதான். அந்த தோடுதான். கண்ணை மூடி வந்த நீல வெளியில் வளையங்களும் கோணங்களும் பூக்களும் சுழலும் நீலமும் செஞ்சிவப்பும் கலந்த வெளியில் தோடுதான் தெரிந்தது. அப்படியே அந்த தோடுதான் நின்றது. அவள் அங்கே இல்லை. தோடுதான் இருந்தது. நின்று கொண்டே இருந்தது. வேறு நினைவு இல்லை. அவளே இல்லாத போது நினைவு எங்கே இருக்கும்? தோடாக மாறிவிட்ட போது அவள் மட்டும் எப்படி தனியாக நின்று எதை பார்க்க முடியும்? தோடு மறைந்து விட்டது. சேவல் கத்துகிறது. சாலிய திரு சேவல். சுவர்கோழி கத்துகிறது. மணி அடிக்கிறது. கோவில் மணி. அதிகாலை விஸ்வரூப பூஜை மணி. இருள் பிரிந்திராது. கண்ணை திறக்கவில்லை அவள். சட்டென்று தூக்கி போட்டது. தோளில் ஏதோ கைப்படுகிறது. பட்டு கண் விழித்தாள் அவள். ஏன் உடம்பெல்லாம் சுடுகிறது? இங்கேயேவா படுத்துன்றிருக்க? விளக்கு கூட அணைக்காம ஏன் உடம்பு இப்படி கொதிக்குது? மார்பு, வயிறு, நெற்றி எல்லாம் தொட்டு பார்த்தான் முத்துராமு. எழுந்திரு என்று கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் சென்று படுக்கையில் விட்டான். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். நெற்றியை தொட்டான்.
தடவி கொடுத்தான். கையை பிடித்தான். நெருப்பா கொதிக்கிறதே. அவனையே பார்த்தாள் பட்டு. பார்வையில் வெறிப்பு இல்லை. எல்லாம் கடந்து விட்டார் போல ஒரு அமைதி. எல்லாம் நின்று போனது போல அலையாத தழும்பாத தேக்கம். அவளை தைரியப்படுத்துகிறது போல, காலமே டாக்டரை அழைச்சிட்டு வந்துடுறேன், ஒருவேளை மருந்துல சரியா போயிடும் என்றான். வேண்டாம் வேண்டாம் என்றாள் அவள். என்ன வேண்டாம்? இப்படி நெருப்பா வீசுறதே. வீசட்டும். நான் இப்படியே என்ன சொல்ற பட்டு? நான் யாரை பார்த்தும் குறைப்பட்டுக்கல, அசூயப்பட மாட்டேன், இடைஞ்சலா இருக்கல. அம்பாள் காதல நான் தோடா போய் ஒட்டிக்கிறேன், அங்கேயே இருந்துடுறேன். அவன் பதில் பேசவில்லை. சிறிது நேரமாயிற்று. பட்டு, நானும் ராத்திரி முழுக்க தூங்கல என்றான். பேசாமல் அவனை பார்த்தாள் பட்டு. கூடத்து வெளிச்சத்தின் மயக்கம் அவன் முகத்தில் விழுந்திருந்தது. நானும் திருடத்தான் திருடிண்டு இருக்கேன் அவளை. இன்னும் திருடிண்டே தான் இருக்கணும் போல இருக்கு. இந்த திருட்டு நிக்காது போல இருக்கு. இதை நிறுத்த முடியாதான்னு நானும் ராத்திரி முழுக்க கேட்டுட்டு இருக்கேன். அவளை திருடல, அவனைத்தான் திருடியாரது. இப்ப நகையை திருடனா காதல போட்டுன்றவாளுக்கு தான் மனசு கொதிக்கும். தோட்ட திருடனா தோட்டுக்கு கோபம் வராது, அம்பாளுக்கு தான் கோபம் வரும் என்றான் அவன். சட்டென்று எழுந்து அவன் கையை அமர்த்தி, எனக்கு தெரியும் என்றாள் அவள். என்ன தெரியும்? எல்லாம் தெரியும், சொல்ல வேண்டாம் என்று மீண்டும் கையை அமர்த்தினாள் அவள். எப்ப தெரியும்? எப்ப தெரிஞ்சா என்ன? அப்பவே தெரியுமா? அப்ப தெரிஞ்சிருந்தா என்ன? நான் இங்க தோடா இருந்தாப்புல கண்ணை மூடுற போதெல்லாம் கண்டுண்டே இருந்தனே, அது எப்படி இல்லாம போயிடும் என்று அவன் காதை தொட்டாள். அவன் அவள் முகத்தையே பார்த்தான். தோட்ட திருடனா ஜெயில போடுவா, வேற மனுஷன் காதல இருக்கிற தோட்ட திருடனா அந்த ஜெயிலும் கிடைக்காது. அவன் என்ன சொல்லுகிறான் என்று புரியாமல் பட்டு விழித்தாள். புவனேஸ்வரிக்கு தோட்ட பண்ணி போட்டா அந்த ஜெயில் கிடைச்சிடுமோ இல்லையோ என்று கேட்டான் அவன். எந்த ஜெயில்? உன் புவனேஸ்வரியின் ஜெயில்தான். அவ கண்ணிலிருந்து தப்பிச்சுண்டு ஓடிவிடாம கட்டுப்பட்டு கிடக்கிற ஜெயில் என்றான். அப்ப உங்க காதிலிருந்து நான் விழுந்துடலையா என்று மனசுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தாள் பட்டு. அவள் கால் விரலில் குறு குறு வென்றது. சட்டென்று இழுத்துக்கொண்டு அவன் கண்ணை தலைப்பால் துடைத்தாள் அவள். இத்துடன் தோடு நிறைவடைகிறது. மீண்டும் இணைவோம் மற்றும் ஒரு கதையுடன். கதைச்சோலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.